கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. ஜெபத்துக்காக நம்ம நேரம் எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோம், தலையிலே தாழ்த்துவோம். இந்த ஆராதனை கூட தேவனை கருத்தில் ஒப்பு கொடுத்து பெதர் சங்கர் சாலமன் அவர்கள் கூட நமக்கு முன்பாக நமக்காக ஜெபிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ ஆசீர்வாதப்பட கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை போய் கண்டு நினைச்சிருந்த கர்த்தாவே, மறுநாய் கூட கர்த்தாவே, உங்கள் சமூகத்தில் கர்த்தாவே ஒரு சிறு அகித கர்த்தாவே, இதோ கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்கும்போதே கர்த்தாவே எங்களுக்கு கூட செய்ததாக நினைச்சிருந்த கர்த்தாவே, இதோ கர்த்தாவே சோத்திரம் கர்த்தா, இந்த கர்த்தாவே இந்த கடைசி மணி வேலையில் உள்ள கர்த்தாவே, இதோ கடைசி காலத்தில் நாங்கள் ஜீவித்து கொண்டு நேரத்தில் உள்ள கர்த்தாவே, ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த சாத்தானின் எதிரில் நாங்கள் ஜீவித்து கொண்டு நேரத்தில் உள்ள கர்த்தாவே, ஆண்டவரே சோத்திரம் கர்த்தா, ஒரு சிறு கூட்டம் மனவாட்டை கர்த்தாவே நீ தெரிந்து கொடு கர்த்தாவே, நீர் முன்குறித்து முன்னறிந்து கர்த்தாவே, நீர் தாமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்கூட ஜீவ பேர் தயக்காம நடிச்சிருந்த கர்த்தாவே, இதோ கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களுக்கு தெரிந்து கொண்ட நோக்கத்தை உண்டு கர்த்தாவே, ஆண்டவரே சோத்திரம் நான் உண்மை தெரிந்து கொள்ள கர்த்தாவே, நீரோ எங்களுக்கு தெரிந்து கொண்ட தேவனு கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே, இதோ கர்த்தாவே இந்த உலகத்தில் கர்த்தாவே, இதோ கர்த்தாவே கோடையான கர்த்தாவே கோடையான ஜனங்கள் இருக்கும்போது கர்த்தாவே, ஒரு சிறு கூட்டம் மனவாட்டை மாட்டும் கர்த்தாவே நீ தெரிந்து கொண்டு கர்த்தாவே, ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே, நீர் எங்களை முன்குறித்திருக்காக நன்றி கர்த்தாவே, ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே, இதோ கர்த்தா இந்த வேலையில் கூட கர்த்தாவே, இதோ கர்த்தா எங்கள் மெய்ப்பெண்ணும் கத்தனை வச்சுப்பீர் கர்த்தாவே, ஆவியானவர் முற்றினார் மறித்த கர்த்தாவே, நீர் வெளிப்படும் வச்சுப்பீர் கர்த்தாவே, அவர் பேசுவார் ஒவ்வொரு வார்த்தையும் கூட கர்த்தாவே ஆவிய ஜீவமாக இருந்து கர்த்தாவே, ஆண்டவர் பேசுவார் ஒவ்வொரு வார்த்தையும் கூட கர்த்தாவே நல்ல நேரத்தில் விழுந்து கர்த்தாவே, அது கர்த்தாவே 100 தானாயிரம் பலன் கொடுத்தா கிருபிச்சா ஆச்சுப்பீர் கர்த்தாவே, சோதனை கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே அந்த வார்த்தை கேட்டு கர்த்தாவே என்னதான் இல்லாதபடி கர்த்தாவே எங்கள் இறுதிமான பள்ளியில் எழுதி கொண்டு கர்த்தாவே, நாங்கள் வளர்ந்தபடி முழு சாயம் கர்த்தாவே, எங்களுக்காக நியமப்பட்டு ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓட கர்த்தாவே, நீ கிருபிச்சா ஆச்சுப்பீர் கர்த்தாவே, சோதனை கர்த்தாவே, இந்த வேலையோட கர்த்தாவே, இதோ பாடத்தலைவரும் கத்தனை வச்சுப்பீர் கர்த்தாவே, அவனை முற்றினா மறித்த கர்த்தாவே, இதோ கர்த்தாவே தாவி சொன்ன போல கர்த்தாவே, ஆலயத்துக்கு போக வாருங்கள்னு சொல்ல எப்படியா மனவச்சல் வந்தான கர்த்தாவே, அவன் வாய் கூட கர்த்தா நாங்கள் வந்து கர்த்தாவே, இதோ துதியில் கர்த்தாவே நாங்கள் துதி கர்த்தாவே நீ கிருபையாச்சு கர்த்தாவே, இதோ கர்த்தாவே அன்றி கர்த்தாவே தூதரில் பிரியப்படா தேவனு கர்த்தாவே, இன்றைக்கும் கூட கர்த்தா ஒரு சிறு மனமாட்டின் மத்தியில் கர்த்தாவே நீ துதிப்படுகிற தேவனு கர்த்தாவே, இந்த வேலையில் கர்த்தாவே நாங்கள் ஆவியோடு உண்மையோடு துதி கர்த்தாவே நீ கிருஷ்ணாச்சு கர்த்தாவே, இதோ அருமையான இசை கத்தனை வச்சு கர்த்தாவே, இதோ கர்த்தா இந்த பாடல் கத்த இசையமை கர்த்தாவே நீ கிருஷ்ணாச்சு கர்த்தாவே, சோதனை கர்த்தாவே, இதோ கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு ஆத்மங்களும் வச்சு கர்த்தாவே, அவர்கள் வீட்டிலிருந்து கேட்கும்போது கர்த்தாவே, இதோ கர்த்தாவே சோதனை கர்த்தா அவர்கள் கர்த்தா ஒவ்வொரு கர்த்தா வார்த்தை கேட்டு கர்த்தாவே, ஒவ்வொரு வார்த்தையின் பிறகு நாங்கள் வச்சு கர்த்தாவே நீ கிருஷ்ணாச்சு கர்த்தாவே, சோதனை கர்த்தாவே, இந்த ஆரணை முற்றிலுமாயும் கருத்தில் வச்சு கர்த்தாவே, இதோ கர்த்தா சோதனை கர்த்தாவே, இது இந்த கடைசி மணி வெளியில் கர்த்தாவே, இதோ கடைசி காலத்தில் நாங்கள் ஜீவித்து கொண்டு கர்த்தாவே, ஆண்டவரே சோதனை கர்த்தாவே, வருகை கர்த்தாவே நாங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிற கர்த்தாவே, இதோ கர்த்தா இயற்கையான காரியங்கள் நாங்கள் பார்க்கும்போது கர்த்தாவே, ஆண்டவரே சோதனை கர்த்தாவே வருகை கர்த்தாவே மிக சீக்கிரத்தில் உண்டு கர்த்தாவே, இந்த கர்த்தாவே இந்த வருகையில் கர்த்தாவே நாங்கள் சபை முழுவத கர்த்தாவே ஒரு குழுமலை விட்டுடாது கர்த்தாவே, அந்த வருகையிலே கர்த்தாவே நீர் கர்த்தா வந்து கர்த்தாவே, இதோ கர்த்தா எங்களை மேலே எடுத்து சொல்ல முடியாது கிருபை ஆச்சு கர்த்தாவே, சோதனை கர்த்தாவே, அன்றி கர்த்தா நோவை கர்த்தா உள்ளே போனான் கர்த்தாவே, அன்றி லோத்தை வெளியே வந்தான் கர்த்தாவே, இதோ இந்த கடைசி காலத்தில் மனவாட்டியான செய்தி கொடு கர்த்தாவே, இதை மேலே இழுக்கத்தக்கான செய்திகள் நாங்கள் வச்சுக்கிறோம் கர்த்தாவே, இதோ கர்த்தா முற்றிலுமாய் கூட கர்த்தா ஒவ்வொருவரும் கூட கர்த்தாவே, இந்த மணவாளன் வரும்போது கர்த்தாவே நாங்கள் மணவாளனாக கர்த்தாவே நாங்கள் ஆயத்த முழுவதாய் கர்த்தாவே, நான் எப்போதும் இந்த வார்த்தையோடு கூட ஜீவி கர்த்தாவே நீ கிருஷ்ணனாக வச்சுக்கிறோம் கர்த்தாவே, இந்த ஆராதனை முற்றிலுமாயும் கத்தனை வச்சுக்கிறோம் கர்த்தாவே, ஆவணதாமே மறித்த கர்த்தாவே நீ வெளிப்படையாக வச்சுக்கிறோம் கர்த்தாவே, சுதன் கர்த்தாவே, இந்த ஆராதனை முற்றிலுமாய் நீ அபிஷேகம் முடியாது வச்சுக்கிறோம் கர்த்தாவே, 6 முதல் 100 வயது கர்த்தாவே புருஷன கர்த்தாவே எங்கள் ஆட்கள் வேண்டுமாய் எங்கள் கர்த்தர் ரட்சகமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார் என்ற பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார், எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில், அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில், இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார்,
எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு
எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நடிகமாக இந்த மாலை பொழுதில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒன்று கூடும்படிக்கு தேவன் நமக்கு பாராட்டின அதோடைய விளையாட் பெற்ற கிருபைக்காக நம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த நல்ல உடல் சுகம் பலத்திற்காகவும் ஜீவனுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பெரியமான் சோசவரியாகவே வந்திருக்கிறதான உங்களையும் அவரவருடைய இடங்களிலே கூடியிருக்கிறதான தேவனுடைய ஜனங்களையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒன்று கூடி வந்ததற்கு ஒரு நோக்கம் முகாந்திரமும் உண்டு. எய்மேன். ஆகவே தேவன் தாமே தொடர்ந்து அவர் நம்மோடு இடைப்படுவாராக. நம்முடைய ஜீவங்களை அவர் மறுரூபமாக்குவாராக. தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணும்படி நாம் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனங்களை கூர்ந்து கவனிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனங்களை கூர்ந்து கவனிப்போம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கவனியுங்கள், தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் கவனியுங்கள், தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதி ஆசீர்வதிப்பாராக. கண்ணை மூடி தலையில் தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போம். ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர், எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆதி மந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவரை, முந்தினவர் பிந்தினவர் மாணவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூடும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த விலையேறப்பட்ட கிருபைக்காக நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, உடைய இரக்கத்திற்காகவும் உடைய கிருபைக்காகவும் உடைய தயவுக்காகவும் உமக்கு கொடான கொடி நன்றியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்தீர், எங்களை வேறு பிரித்தீர், பரிசுத்த ஜாதியாக தேவனுடைய சொந்த ஜனங்களாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். ஒரு ஜாதிகளாக எங்களுக்கு இப்படி வெளியேறப்பட்ட கண்களில் கிடைத்த கிருபைக்காக நன்றி. என்னுடைய ஜீவன் நமது பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்தபடியால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை முந்தி நேசித்தபடியால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கையில் கர்த்தாவே, நம்முடைய வெளியேறப்பட்ட கரத்திலே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கடைசி காலத்திற்குண்டான அபிஷேகத்தை தேவரீர், இந்த கடைசி காலத்திற்கு உண்டான தேவனுடைய வார்த்தை, இந்த மணி நேரத்தின் வார்த்தைக்கான அபிஷேகத்தினால் நீர் எங்களை அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசே அபிஷேகிக்கப்பட்டது போல நாங்கள் திடனற்று போகாதபடிக்கு கர்த்தாவே, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாகத்தக்கதாக தேவரீர் கர்த்தாவே, தீமையை எதிர்த்து நிற்கத்தக்கதாக, வார்த்தையின்படியாய் ஜீவிக்கத்தக்கதாக, எளிமையாய் ஜீவிக்கத்தக்கதாக, வார்த்தைக்கு ஏற்ற கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் ஜீவிக்கத்தக்கதாக, பரிசுத்தாவியின் ஜீவியத்தையும் வழி நடத்தலையும் உடையவர்களாய் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான அபிஷேகத்தினால் எங்களை அபிஷேகித்தருளும். கர்த்தாவே, வெளிப்பாட்டை தாரும், முழுவதுமாய் எங்களை அபிஷேகியும். கர்த்தாவே, நாங்கள் யார் என்றும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றும் உண்மையாகவே நாங்கள் அறிந்தவர்களாய் நிற்கட்டும். கர்த்தாவே, ஏதோ நாங்கள் விளையாட்டாக இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் செய்கிற காரியம் என்னவென்றே தெரியாமல்
நாங்கள் அதை செய்யாதபடிக்கு, எதற்காக சபைக்கு வருகிறோம் என்றே நாங்கள் தெரியாதபடிக்கு தேவரீர் கர்த்தாவே இந்த கடைசி காலத்தின் தூதன் இந்த சாயங்கால நேரத்தின் செய்தி எதற்காக அருளப்பட்டது என்கிறதான புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்களாய் நாங்கள் ஜீவிக்காதபடிக்கு எங்களை அபிஷேகியும் பரிசுத்தாவியானவரே. அந்த செய்தியின் நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ளட்டும். இந்த நேரத்தின் செய்தி நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களை முழுமையாக இந்த செய்தியினால் அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாகவே நாங்கள் யார் என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவரீர் கர்த்தாவே, நாங்கள் இந்த பூமியில் அனுப்பப்பட்டதின் நோக்கம் என்னவென்று புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை எங்களை முழுமையாய் அபிஷேகிக்கும்படியாக, அந்த வார்த்தையினால் அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அபிஷேகியும் கர்த்தாவே. இதோ இந்த மாம்ச பிண்டத்தை கர்த்தாவே காற்றிலிருந்து எடுத்து போட்டு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்காக நீர் இடைப்படும்படி அடைய ஜெபிக்கிறேன். கர்த்தா வாசித்த வேத பகுதியோடு நீர் உமது அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கூட்டுவீராக. நிச்சயமாகவே உமது வேத வார்த்தையினாலே, உடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலே உடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. உடைய ஆத்மா ஆசீர்வதிக்கப்படுவதாக. உச்சிதமான கோதுமையினாலே, கண்மலை தேனினாலே உடைய ஆத்மாவை திருப்தியாக்கும். தாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று அவர்கள் அறிந்து திருப்தி கொள்வார்களாக. தாங்கள் தேவனுடைய குமாரன் குமார்த்தி என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவர்கள் திருப்தி கொள்ளத்தக்கதாக நீர் பேசும் கர்த்தாவே. தொடர்ந்து இடைப்படும் பரிசுத்தாவியானவரே, நீர் இடைப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். முடிவு மட்டும் நீர் நடத்தும். இந்த ஆராதனையின் முடிவிலே தைரியம் பெற்றவர்களாய், விசுவாசம் பெற்றவர்களாக, வல்லமையுடையவர்களாக நாங்கள் யார் என்று உணர்ந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம், என்ன செய்கிறோம், நிச்சயமாகவே அதை உணர்ந்தவர்களாக இங்கிருந்து புறப்பட்டு செல்ல உதவி செய்திருளும். எவ்வளவு அருளும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். உட்காரலாம். சகோதரி, கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த அருமையான தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து ஒரு சிறு பொருளை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து இந்த செய்தி, கடைசி காலத்தின் செய்தியை தேவன் நமக்கு அனுப்பினதின் நோக்கத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவாராக. சௌரியே, ஜெபித்த வண்ணமாக, சென்ற வாரத்தில் நாம் கேட்ட வண்ணமாக, அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் அபிஷேகிக்கப்படும் பொழுது அப்பொழுது நீங்கள் தைரியம் கொள்வீர்கள். அப்பொழுது நீங்கள் யார் என்பதை அறிந்திருப்பீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜீவிக்கத்தானே இந்த நேரம், அது கடைசி காலம் என்பதை அறிந்திருக்கிறோம். இஸ் தட் ரைட்? ஆமென். கடைசி காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மோசமான தருணத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பெரியமான் சௌரியே, நன்றாய் கவனியுங்கள். விஞ்ஞானபூர்வமான ஒரு உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம். We are in a great scientific nation and scientific world. அறிவியல் பூர்வமான விஞ்ஞானபூர்வமாக, சரியா? எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த பூமி. எவ்வளவு அதிகமாய் நம்முடைய தேசமும் கூட விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற முயற்சிக்கிறது. விஞ்ஞானம், 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 அறிவியல், அறிவியல், அறிவியல். சௌரியே, ஆகவே தீர்க்கதரிசியானவர் ஒரு அருமையான மேற்கோளை அவர் சொன்னார். ஒரு காரியத்தை, ஒரு மனுஷனுடைய வீட்டிற்கு சென்று அந்த மனுஷனுடைய வீட்டிலே அவனுடைய in his personal room, in his private room, அவனுடைய பிரத்யேக அறைக்கு நீங்கள் அந்த மனுஷனுடைய பிரத்யேக அறைக்கு சென்று அந்த அறையிலே நீங்கள் எவைகளை பார்க்க முடியுமோ, எவைகளை காண்பீர்களோ, அந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பான். இல்லையா? எப்படிப்பட்ட what kind of pictures he was hanging in his walls, எப்படிப்பட்ட காட்சிகளை, படங்களை தன்னுடைய அறையில் அவன் மாட்டி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து தன்னுடைய அறையை அவன் அலங்கரித்து வைத்திருக்கிறான். ஒருவேளை அந்த அவனுடைய அறை சுத்தமாக இருக்குமானால் பாருங்க, அதை வைத்து நீங்கள் அந்த மனுஷனை நிதானிப்பீர்கள். சுத்தமான நபர் இவன், இந்த மனுஷர் சுத்தமான மனுஷர், பாருங்க அவர் அறையை எவ்வளோ க்ளீனாக வச்சிருக்கிறார்.
ஒருவேளை ஃபில்த்தியான படங்களை எல்லாவற்றையும் அவர் மாட்டி வைத்திருந்தால் நீங்கள் உடனே நம்ம நிதானிப்போம், இவர் பாருங்க இந்த மாதிரி ஆள் இவர். ஆகவே அந்த சூழலை வைத்து அந்த மனுஷனை நாம் நிதானிக்கிறோம். அதுபோலவே பிரியமான சகோதரி, இட்ஸ் பிகாஸ் நோ மேட்டர் வாட் தே டெஸ்டிஃபை கான்ட்ரரி த ஃப்ரூட்ஸ் ப்ரூவ் வாட் இட் இஸ். அது நமக்கு தெரியும். அவன் எவ்வளவு அதுக்கு மாறாக அறிக்கை செய்தாலும் அந்த கனிகள் அவன் யார் என்பதை அது வெளிப்படுத்தும். அதுபோலவே இந்த பூமியில் இருக்கிறதான, பூமியில் ஜீவிக்கிறதான நாம் தானே இந்த பூமியில் இருக்கிறதான காரியங்களை வைத்து இல்லையா இந்த பூமியை நாம் நிதானிக்க வேண்டும். இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி? இந்த பூமியுடைய கனிகளை வைத்து இந்த பூமியை, இந்த காலத்தின் கனியை வைத்து இந்த காலத்தை நீங்கள் நிதானிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பூமியில் இருக்கிறது, என்னென்ன காரியங்கள் இந்த பூமியில் இருக்கிறது பாருங்க. அந்த மனுஷனுடைய அறை சுத்தபத்தமாக அது தேவனுடைய வசனங்கள் மாட்டி வைக்கப்பட்டு, வேறு தீர்க்கதரிசி புஸ்தகங்களை ஒழுங்காக அடிக்க வைக்கப்பட்டு, சில பேர் நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன், பிலீவர்ஸ் வீட்டில் அவங்க என்ன செய்திருப்பாங்கன்னா தீர்க்கதரிசியுடைய மேற்கோளெல்லாம் எழுதி அதில் பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது போகும்போது உண்மையாகவே நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராய் நான் உணர்வேன். அப்படியான வீட்டுக்குள் செல்லும் பொழுது ஐ ரியலி ஃபீல் I would be feeling a blessed person when I enter such house. அப்படியான வீடுகளுக்கு செல்லும் பொழுது உண்மையாகவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாயிருக்கும். உண்மையாகவே பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற ஒரு குடும்பம் இங்கே இருக்கிறது என்று நான் அப்படியாக நான் நினைப்பேன். 2-3 வீட்டில் நான் அதை பார்த்துருக்கேன். நம்முடைய சர்ச் பிலீவர்ஸில் கூட மற்ற வீட்டு தீர்க்கதரிசியுடைய மேற்கோள் அதை எழுதி எதனா ஒரு சின்ன படத்தை வரைஞ்சி அதை அவங்க ஒட்டி வச்சுருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, தேவிதமாய் நான் நிறைய பிலீவர்ஸ் வீட்டுக்கு போயிருக்கிறேன். யாரையும் குறையா சொல்லலை, நான் கண்டதை சொல்கிறேன். ஐம் சேயிங் அபவுட் த ஃபேக்ட் விச் ஐ ஹவ் சீன் இன் ஆர் பிலீவர்ஸ் ஹவுஸ். சில பேர் வீட்டில் அவங்க சினிமா நட்சத்திரத்துக்கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுருப்பாங்க. ஈவன் தே ஆர் பிலீவர்ஸ். அவங்க பிலீவர்ஸ் தான் பாருங்க, அதை அவங்க மேன்மையாக கருதுகிறாங்க இல்லையா? பாருங்க, ஒரு சினிமா நட்சத்திரத்தில் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுல எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா? மேபி அவர் எவ்வளோ பெரிய நட்சத்திரமாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன், ஹல்லேலூயா, பாருங்க, அவன் தேவனுக்கு எப்பொழுதுமே முன்னுரிமை அளிப்பான், தேவன் எப்பொழுதும் நேசிப்பான். அப்படியான வீடுகளுக்கு செல்லும் பொழுது உண்மையாகவே கொஞ்சம் நான் அந்த வீட்டுக்கு போகும்போது அதிகமான ஒரு உரிமை இல்லாதது போல எனக்கு காணப்படும். அதிகப்படியான ஒரு உரிமை, அதிகப்படியான ஒரு வரவேற்பு. இஸ் தட் ரைட்? அவங்க எவ்வளோ வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னால் கூட, ஆனால் எனக்கு என்னமோ அப்படியே தோன்றாது. ஒரு உரிமை இருக்காது, ஒரு வரவேற்பு, ஒரு உள்ளார்ந்த வரவேற்பு இல்லாதது போலவே எனக்கு காணப்படும். ஏன்னா அப்படியான காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், இந்த சினிமா நட்சத்திரங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் மாட்டி வைக்கும்போது பாருங்கள், அந்த மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறான். அதுபோலவே நீங்கள் உலகத்தை நிதானிக்க வேண்டும், இந்த காலத்தை நிதானிக்க வேண்டும். பூமி முழுவதும் நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? என்ன தொங்கிக் கொண்டு இருக்கிறது? அங்கங்கே நீங்கள் காணும் பொழுது எவைகள் தொங்கிக் கொண்டு இருக்கிறது? இஸ் தட் ரைட்? நல்லா பாருங்க, அறிவியல்ல, சயின்ஸில், விஞ்ஞானத்தில் இந்த பூமியானது முன்னேறி விட்டபடினாலே நமக்கு கிடைத்ததெல்லாம் என்ன? எவ்வளோ வேணாலும் பூமி சொல்லலாம், we are progressing, நம்ம முன்னேறி கொண்டிருக்கிறோம், நம்ம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம், நம்ம பந்தவாகி கொண்டிருக்கிறோம், நம்ம அநேக அருமையான வார்த்தைகளை உபயோகித்து அநேக காரியங்களை அவங்க சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய அறிக்கைக்கு ஏற்றபடியான கனியை இந்த பூமி கொண்டிருக்க வேண்டும். விஞ்ஞானம் பாருங்க, இது இப்படி, இது இப்படி, இது உங்களுடைய வேலையை சுலபமாக்கிடுச்சு, இட் மேக்ஸ் யூ ஈஸ், ஒன்று லேசானவனை மாற்றுது, நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் சிஸ்டர், அதோடைய கனி என்னவென்பதனால் நீங்கள் அதை அறிய வேண்டும். பாருங்க, இந்த விஞ்ஞானம் நம்ம கொடுத்துக்கிறது என்ன? வெளியே போகும்போது எத்தனை பேர் சண்டே
மீட் சாப்பிட்றீங்க, எல்லாமே மீட், கறி. எத்தனை பேர் சிக்கன் சாப்பிட்றீங்க? பாருங்க, நமக்கு விஞ்ஞானம் கொடுத்துருக்கிறதான மிகப்பெரிய பரிசு. நீங்கள் நினைக்கலாம், இதை கேட்குறவங்க விஞ்ஞான விரும்பிகள், ஆதரவாளர்கள், அவங்க சொல்லலாம், அப்போ நீங்கள் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் நீங்கள் சிக்கன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ எல்லாத்தையும் கொடுத்தா கூட பாருங்க, அந்த சிக்கன் கடைசியில் என்ன பண்ணுது? அது விஞ்ஞானத்திலிருந்து வந்தது. பிராய்லர் சிக்கன். கவனிக்கிறீர்களா? நல்லா கவனிங்க சிஸ்டர், பிரதர். பிராய்லர் சிக்கன் உண்மையிலே அதுக்கு தந்தை தாயே கிடையாது. அதுக்கு விஞ்ஞானத்திலிருந்து, அது விஞ்ஞானத்தினாலே உருவாக்கப்படுகிறது. விஞ்ஞானம் அதுதான் நமக்கு கொடுத்துருக்கிறது. கெமிக்கல்ஸில் வளருதுன்னு சொல்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க, தீவனங்களை பயங்கரமான ஏதோ தீவனங்கள்லாம் தரதா சொல்கிறாங்க. அந்த கோழியை பாருங்க, நம்ம நாட்டுக்கோழி விரைப்புத்தன்மையோடு இருக்கும் இல்லையா? விரைப்புத்தன்மையோட குப்பைகளை கலரிக்கின்னு கீறிட்டு பறந்துக்கிட்டு கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுட்டு அப்படியா அது இருக்கும். அந்த பிராய்லரை பாருங்க, தலை குஞ்சிட்டு எப்போவுமே எதையோ பறி கொடுத்த மாதிரி அது அமைதியாக இருக்கும். பாருங்க, அது தன்னை மறுபடியும் பிரதி உற்பத்தி பண்ண முடியாது. உண்மையா? ஏன் பிரதி உற்பத்தி பண்ண முடியல? அதுக்குள்ள ஜீவன் கிடையாது. பாருங்க, அதனுடைய ரத்தத்தில் ஜீவன் இல்லை. ஒரு பிராய்லர் கோழியிலிருந்து இன்னொரு பிராய்லர் கோழியை நீங்கள் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அது சந்தேகமே. எடுக்க முடியாது. இன்னும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், திராட்சை சீட்லெஸ் கிரேப்ஸ் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அதுக்கு பேரே சீட்லெஸ் கிரேப்ஸ். அதில் என்ன இல்லை? வித்தே இல்லை. அதில் வித்து இல்லாத பட்சத்தில் அதில் என்ன கிடையாது? ஜீவனே கிடையாது. இஸ் தட் ரைட்? ஆமென். அதே விதமாக கிராமப்புறங்களிலே பசுக்களை சினையாக்குவதற்காக செயற்கை கருவூட்டல். பாருங்க, இந்த செய்தி நான் ஒரு வாரமாக படிச்சுன்னுக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி என் காதுக்கு ஒரு செய்தி வந்தது. பாருங்க, அப்படியான ஒரு காரியம் வந்த பொழுது நான் கேட்டேன். ஒரு பசுவை வளர்க்குறவங்க என்கிட்ட அதை சொன்னாங்க. நான் கேட்டேன், எல்லாருக்கும் அது மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே ஒரு பசுவானது சினையாக வேண்டும் என்றால் காலை இடத்தில் அதை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் கிராமத்தில் கூட இப்போ யாரும் அதெல்லாம் பண்ணதில்லை. நம்ம கிளம்பாக்கத்தில் அது யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. செயற்கை கருவூட்டல், சரியா? இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. காலையுடைய ஜீவ அணுக்களை செயற்கை முறையாக அதை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், அது இயற்கைக்கு மாறானது. இந்த விஞ்ஞானம் நமக்கு இதை தான் தந்திருக்கிறது. அந்த சிக்கனை சாப்பிட்றதுனால ரொம்ப நாள் அந்த சிக்கன் வந்த புதுசில் யாருக்கும் அது தெரியல. இப்போ தான் சொல்கிறாங்க, அந்த சிக்கனை சாப்பிட்டா பெண்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு, புற்றுநோயை கொண்டு வருகிறது, அரிப்பு போன்ற வியாதிகளை, தோல் வியாதிகளை கொண்டு வருகிறது. காரணம் என்ன? அந்த கோழிக்குள்ள ஜீவனே கிடையாது. இந்த விஞ்ஞானம் நமக்கு அதை தான் தந்திருக்கிறது. அதனால தான் சொன்னேன். நீங்கள் சொல்லலாம், ஏன் பிரதர் நீங்கள் எவ்வளோ காரியங்களை இந்த விஞ்ஞானம் தந்திருக்கிறதே, அதெல்லாம் பேசாமல் இந்த சிக்கன் பாருங்கள், எல்லாத்தையும் தந்துட்டு கடைசியில் என்ன கொண்டுட்டா என்னங்க? எல்லாத்தையும் தந்துச்சு, கடைசி அந்த சிக்கனை வச்சு அது யாரை கொல்லுது? மனுஷனை கொல்லுகிறது. அது பாருங்க, அந்த திராட்சை அதால அது போட்டால் முளைக்குமா? அது ஸ்வீட்டாக இருக்கலாம்,
சரியான உருவத்தில் இருக்கலாம், ஷேப்பில் உருவத்தில் இருக்கலாம், அழகுள்ளதாக இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே வித்து கிடையாது. ஆனால் ஆதியிலே தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்புகளுக்கு கொடுத்த கட்டளையை நாம் அறிந்திருக்கிறோம், வாசித்தோம். தங்கள் தங்கள் வித்தையுடைய தங்கள் தங்கள் ஜாதியின் படியே. இஸ் தட் ரைட்? ஆமென். ஆகவே மனுஷன் இவர்களை தாறுமாறாக்கினான். எவ்ரிதிங் பிகம்ஸ் அ ஹைபிரிட். எல்லாமே கலப்பாகி கொண்டிருக்கிறது. கலப்பு 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 கலப்பு, ஹைபிரிட் ஹைபிரிட். பகிரங்கமாக ஹைபிரிட் எல்லாம் ஒட்டு, செடிகளிலே ஒட்டு. ஏன் இப்போ வரக்கிறதான வாகனங்கள் கூட ஒட்டு வாகனம்னு சொல்லிட்டு ஹைபிரிட் வெர்ஷன் சொல்லிட்டு பகிரங்கமாக போடுறாங்க. நிறைய வகையான கார்கள் சந்தையில் இருக்குது, மார்க்கெட்டில் விற்கிறாங்க கார்களை. ஹைபிரிட் காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹைபிரிட்னு இருக்கும். கிராஸ், ஒட்டு, ஹைபிரிட், கலப்பு, இனக்கலப்பு. ஆகவே பிரதர் சிஸ்டர், everything becomes a hybrid. But did you know that it's no good? It has no life in it. It cannot reproduce itself again. அதுக்குள் ஜீவன் இல்லை. அது தன்னை மறுபடியும் பிரதியுற்பத்தி செய்ய முடியாது. Man is trying to show that he is smarter than his creator. He wants to prove that he knows more about this thing that God does. தேவன் சிருஷ்டித்த இந்த காரியத்தில், இந்த காரியத்தின் பேரில் தனக்கு அதிகமாக தெரியும் என்று மனுஷன் காண்பிக்க எப்போது முயற்சித்து கொண்டிருக்கிறான். தேவன் இந்த கோழியை உண்டாக்கினார். பாருங்க, தேவன் அதை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். மனுஷன் அதை சிருஷ்டிக்கல, தேவன் சிருஷ்டித்தார். மனுஷன் தேவனுடைய சிருஷ்டிப்பை எடுத்து தேவனுடைய சிருஷ்டிப்பின் மேலே தேவனுக்கு தெரிஞ்சதை விட தனக்கு அதிகமாக தெரியுன்றதை காண்பிப்பதற்காக அதை என்ன பண்ணுறான், இனக்கலப்பு செய்து அவன் ஒரு புது பிரீட் எடுத்துகிட்டு வரான். இஸ் தட் ரைட் பிரதர் சிஸ்டர்? டு ஷோ ஹி இஸ் ஸ்மார்ட்டர் தேன் ஹிஸ் கிரியேட்டர். இந்த ஆண்டவரோட ஸ்மார்ட்னு தன்னை காண்பிப்பதற்காக மனுஷன் அப்படியாக செய்கிறான். ஸோ தேர்ஃபோர் ஹி இஸ் கான்ஸ்டன்ட்லி த்ரூ சயின்ஸ் ட்ரைங் டு ஷோ காட் தட் ஹீ நோஸ் மோர் அபவுட் இட் தேன் ஹீ டஸ். கான்ஸ்டன்ட்லி, தொடர்ச்சியாக தேவனுடைய சிருஷ்டிப்புகள் ஒவ்வொன்றாய் அதை எடுத்து 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 அதை அலசி ஆராய்ந்து, R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எந்த ஒரு கம்பெனிலையும் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட், R&D டிபார்ட்மெண்ட் இருக்கும். எந்த ஒரு கம்பெனிலையும் இருக்கும், எந்த ஒரு நிறுவனத்திலையும் இருக்கும். தொழில் நிறுவனம், விஞ்ஞான நிறுவனத்திலையும் இருக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதோடைய வேலை என்ன? ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. இதை வச்சு என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம், அடுத்தது இதை வச்சு இதை எப்படி மேம்படுத்தலாம், இதிலிருந்து இதை எப்படி எடுத்துகிட்டு வரலாம். இஸ் தட் ரைட்? நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர், எப்படி நம்ம புது புது வகையான காரியங்களை அறிமுகப்படுத்த முடியும். பாருங்க, ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க, டெவலப் பண்ணிட்டே இருக்கிறாங்க கான்ஸ்டன்ட்லி. இது ரிசர்ச் எதை ரிசர்ச் பண்ணுறாங்க பாருங்க. மனுஷன் எதையுமே ஹி இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனிதிங், சரியா? எதையும் சிருஷ்டிக்கல, ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்பை எடுத்துக்கொண்டு, தட் ரைட், அதை அவன் விதமாக கான்ஸ்டன்ட்லி ஹி இஸ் வாட் டு சே, அதிலிருந்து அவன் அதை அலசி ஆராய்ந்து காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி அதை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறான். இதுதான் மனுஷன் செய்து கொண்டிருக்கிற சிஸ்டர். நல்ல கவனிங்க, மனுஷன் இதை செய்யும் பொழுது தேவன் என்ன செய்யறார் பாருங்க. அண்ட் காட் just lets him go on through his scientific research, and doing so he kills himself. மனுஷன் இதெல்லாம் அலசி ஆராய்ந்த பொழுது தேவன் விட்டுடுவார். நீ ஆராய்ச்சி சரி, ஆராய்ச்சி செய். நீ புதுசாக கண்டுபிடிக்கிறியா, நீ என்ன பண்ண, புதுசாக கண்டுபிடி, நீ மேம்படுத்திக்கோ. தேவன் விட்டுடுவார். நீ போய் பண்ணு, என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணு, என் சிருஷ்டிப்பு தான் எடுத்துன்னு பண்ணு, தேவன் விட்டுருவார். தேவன் இப்படி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, he kills himself. மனுஷன் என்ன பண்றான், தன்னைத்தானே அவன் கொன்று கொள்கிறான், தன்னைத்தானே அவன் கொன்று கொள்கிறான். God lets his own ignorance kill himself. அவனுடைய சொந்த அறியாமையை வைத்தே தேவன் அவனை கொல்லுகிறார். தேவன் அவனை கொல்லவில்லை, அவனுடைய அறியாமையினாலே மனுஷன் தன்னை கொன்று கொள்கிறான். என்னங்க, எப்படி ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணுறதுனால மனுஷன் தன்னையை கொண்டுகிறானா?
பாருங்கள், கோழினால மனுஷன் என்ன பண்ணுறான்? வியாதிக்குள்ளாக போகிறான். பாருங்கள், அலசி ஆராய்ஞ்சு ஒரு புது காரை கண்டுபிடிச்சி சந்தையில் கொண்டு வரும்போது அந்த காரை எவனா குஷ்டு தாறுமாறாக ஓட்டும் பொழுது அது போய் 4 பேர் இடிச்சேன்னா 4 பேர் என்ன பண்ணிடுறான்? அவன் கொன்னுடுறான். கப்பல் கடலில் முழுகும்போது ஃப்ளைட்டு இடியும் பொழுது, இஸ் தட் ரைட்? பாருங்க சிஸ்டர், நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அதில் மரணம் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். அது தேவன் விட்டுறார். அதனால் தீர்க்கதரிசியுடைய தாயார் ஒரு அருமையான காரியத்தை தீர்க்கதரிசி சொல்லுவாங்களாமா, give the cow enough rope, it hangs itself. Give the cow enough rope, it will hang itself. புரிகிறதா? அதாவது மாட்டுக்கு கொஞ்சம், பசுவுக்கோ மாட்டுக்கோ கொஞ்சம் நீங்கள் கயிறு எக்ஸ்ட்ராவாக கொடுங்க, அதுவே தன்னை சுற்றிக்கும். என்ன சொல்றது புரியுதா? மாட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பெரிய புல்வெளியில் போயிட்டு ஒரு மரத்தில் கட்டிடுவாங்க பெரிய கயிறு வச்சு. அந்த மாடு என்ன பண்ணும்? அப்படியே மேய்ஞ்சினே இருக்கும், அப்படியே சுற்றி 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 கடைசியில் என்ன பண்ணாது? அதையே மாட்டிக்கும். அது மாதிரி யாருன்னா பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன். 2-3 தடவை கழுத்து மாட்டினு, காலை மாட்டினு, அப்புறம் எழுந்துக்க முடியாமல் மாமான்னு கத்தின்னு இருக்காது. ஆகவே தீர்க்கதரிசியுடைய தாயார் சொல்லுகிற விதமாக இந்த விஞ்ஞான பெருமான இந்த பூமிக்கும் தேவன் அதையே செய்கிறார். தேவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கயிறை விடுறார். போப்பா, நீ எவ்வளோ தூரம் போறியோ போ, எதை அரைச்சி பண்ணுறியோ பண்ணு, என்ன சரியோ செய், உடைய விருப்பம். பாருங்க, கடைசியில் தேவன் லூஸ் விடும் பொழுது இதில் யார் பாதிக்கப்படுறது? மனுஷன் தான் பாதிக்கப்பட போகிறான். அவன் பாதிக்கப்படுறான். பாருங்க, ஆராய்ச்சி செய்து அணுகுண்டுகளை தயாரித்து எதுக்காக வச்சுருக்கிறான்? மனுஷனை பாதுகாக்கிறதுக்கு வச்சுருக்கிறானா? என்னங்க, அணுகுண்டை எதுக்கு தயாரிக்கிறான்? மனுஷனை பாதுகாத்துக்கா? மனுஷன் அழிக்கிறதுக்கு. இஸ் தட் ரைட்? என்னுடைய இந்திய எந்த நாட்டையும் நான் குறை சொல்லலை. ஒவ்வொரு நாடும் அணுகுண்டை தயாரித்து வச்சிருக்குது இல்லையா? என்னுடைய தேசம் என்ன பாதுகாக்கிறதுக்கு அது தயாரித்து வச்சுக்குது நீங்கள் சொல்லலாம். பாருங்க, உன்னுடைய தேசம் முன்ன பாதுகாக்குதுன்னா உனக்கு அர்த்தம் புரியுதா? அப்படியே செய்ய முடியாது. அடுத்த நாட்டிலேருந்து குண்டு எங்கே போ, அது எங்கே உன் மேலே விழுவது, நீ சாக தான் போகிற. எனிவே, ஆகவே அணுகுண்டுகள் மனுஷனுடைய ஆராய்ச்சி மனுஷனை பாதுகாப்பதற்காக அல்ல. கண்டிப்பாக அது பாதுகாக்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும், அடுத்தது 3ஆம் உலக யுத்தம் வரப்போகிறது. அப்பொழுது எந்த நாடு எந்த மனுஷனை பாதுகாக்கும்? ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்க போகிறது கிடையாது, பாதுகாக்கவும் முடியாது. அப்புறம் பாருங்க, இந்த விஞ்ஞானம் என்ன செய்து கொண்டிருக்குது பாருங்க. God just let man go on and hang himself with his own foolishness. தன்னுடைய முட்டாள்தனத்தினாலே அவனே சிக்கிக்கொள்ளும்படிக்கு தேவன் அவனை விட்டு விடுகிறார். You will never be smarter than God. தேவனை விட மனுஷன் எப்பொழுதும் சாமர்த்தியசாலியா இருக்கவே முடியாது, ஆகவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் எப்பொழுதுமே எளிமையான ஜனங்களாக ஜீவிக்க முயற்சிக்கிறோம். நமக்கு மேலே ஒரு சாமர்த்தியசாலி ஞானமுள்ளவர் உண்டு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆகவே தேவனை விட எந்த வகையிலையும் நம்ம சாமர்த்தியசாலி, we can't be smarter than God at any circumstance. எந்த சூழ்நிலையிலும் சரி தேவனோட நம்ம சாமர்த்தியசாலியாகவே முடியாது. எனிவே, God knows what's right. எது சரி என்பது தேவனுக்கு தெரியும். பட் மேன் through hybriding are trying to produce a better product than what God created. இனக்கலப்பின் மூலமாக he's trying to produce a better product than God created. தேவன் சிருஷ்டித்ததை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை உலகத்துக்கு தரணும்னு சொல்லிட்டு மனுஷன் எப்பொழுதுமே முயற்சிக்கிறான். அதுக்காக அவன் எதை செய்கிறான்? அவன் கொண்டிருக்கிறதான ஆயுதம் என்ன? கலப்பு, ஹைப்ரீடிங். கவனிக்கிறீர்களா? ஆமென். ஆகவே இப்போ அங்கு சுத்தி இங்கு சுத்தி இந்த கலப்பு எங்கேயும் வந்துடுச்சே. இப்போ உலகத்துக்கு என்ன நடந்தாலும் அது நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா நம்ம உலகத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆமென். ஆகவே இந்த கலப்பு பூமியிலிருந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி அந்த கலப்பு எங்கே வந்துடுச்சு? சபைக்குள்ளோ கலப்பு. ஆமென். ஹைப்ரிட் ரிலீஜியன், கலப்பு மார்க்கம் என்கிறதான தலைப்பில் தீர்க்கதரிசி பேசினார். Brother sister, now God when he created his church, he created a Pentecostal church. தேவன் தமது சபையை சிருஷ்டித்த பொழுது அவர் பெந்தேகோஸ்தே சபையாய் அதை சிருஷ்டித்தார். That was the original. அதுதான் மூல பெந்தேகோஸ்தே, மூல சபை. ஹல்லேலூயா. எதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். That was the original Pentecost. That was the original church that God inaugurated, that God created.
Amen. A Pentecostal church filled with the Holy Ghost, men and women led by the Spirit of God. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாக ஸ்திரீயும் புருஷனுமாய் அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக ஜீவித்தார்கள். மூல பெந்தேகோஸ்தேலே filled with Holy Ghost and led by the Spirit of God. Men couldn't leave that alone. Hallelujah. Amen. பாருங்க, men couldn't leave that alone. அப்படியாய் பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவினாலே வழிநடத்தப்படுகிற பொழுது மனுஷனால் அதை பார்த்து என்ன பண்ண முடியல, சும்மா இருக்க முடியல, அதை தனியாக விட்டு விட முடியல. இப்போ தன்னுடைய வேலையை எங்கேயும் அவன் பார்க்க விரும்புகிறான். Amen. எங்கே? சபையிலே, பெந்தேகோஸ்தே சபையிலே. He wanted to hybrid the church. சபையை அவன் கலப்புக்குள்ளாக்க முயற்சிக்கிறான், கலப்புக்குள்ளாக்க வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பம். So he bred in the world with it theology, doctrines, denomination. How sure it makes a prettier church. How much different it is from the original church. ஆகவே இந்த மூல சபையோட கலப்பாக்குவதற்கு கலப்பு எதை வைத்தவன் நீங்கள் கலப்புனா கலப்பு அப்படின்னா கலப்பு செய்வதற்கு 2 காரியங்கள் தேவை. ஒரிஜினலான ஒன்று இல்லையா, அது கூட நீங்கள் எதையாச்சும் சேர்க்கும் போது அது கலப்பாகிறது பாருங்க. ஆகவே இந்த மூல பெந்தேகோஸ்தே சபை கூட அவன் எதையோ கலக்கிறான். எதை கலக்கிறான்? டாக்டரின்ஸ், உபதேசங்கள் பாருங்க, டினாமினேஷன், ஸ்தாபனம், உபதேசம், தியாலஜி, வேத பாண்டித்யம். தியாலஜிலாம் ஒன்றுமே கிடையாது வேதத்தில். எங்களோட இருக்கிறீர்களா? எந்த பைபிள் காலேஜ் வேதத்தில் கிடையாது. எந்த தீர்க்கதரிசியும் பைபிள் காலேஜுக்கு போனதே கிடையாது. எந்த அப்போஸ்தலனும் பைபிள் காலேஜுக்கு போனதே கிடையாது. நீ கமாலியால விட ஒரு பெரிய ஒரு வாட் டு சே ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு வேதாகம நிபுணரோ அந்த பூமியில் இருக்க முடியுமா என்ன? தேவன் அதையே ஏற்றுக்கொள்ளலை. இஸ் தட் ரைட்? அதிலிருந்து பவுல் என்ன பண்ணார்? அவர் வேறு பிரித்தாரா? 5 நிமிஷத்தில் தான் யார் என்பதை அவருக்கு வெளிப்படுத்தினார். காலங்காலமாக கமலியல் கிட்ட படித்தோம், பவுலுக்கு ஒன்றுமே புரியல. வித்தின் 5 minutes he recognized who Christ is. 5 நிமிஷத்தில் கிறிஸ்து யார் என்பதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆண்டவரே நீ யாருன்னு கேட்ட பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் பான்னார். ஏய்மேன். அப்போ புரிஞ்சுக்கணும், பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான், புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. இது இவ்வளோ நாள் தெரியாமல் தான் நான் யாரை சித்திரவதை பண்ணியிருந்தேன், கிறிஸ்துவ அவருடைய உபதேசத்தை கேட்டு நான் சித்திரவதை பண்ணியிருந்தேன். 5 நிமிஷத்தில் பவுல் உணர்ந்து கொண்டான். ஏய்மேன். 5 நிமிஷம் போதும் பிரதர் சிஸ்டர். உண்மையாகவே நீ தேவனுடைய பிரசனத்தில் இருந்தா கர்த்தராக இயேசு கிறிஸ்து யாருன்றதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு 5 நிமிஷத்தில் தேவன் உன்னை அபிஷேகிப்பா, உன்னை நிலைநிறுத்துவா. அந்த 5 நிமிஷம் நீ தேவனுக்காய் காத்திருக்க வேண்டும். அந்த 5 minutesன்றது உன் ஜீவித்தில் எப்போ வேணாலும் வரலாம். ஏய்மேன். ஆனால் அது மட்டுமா நீ காத்திருக்க வேண்டும். நீ வந்த உடனே தேவன் தந்துட மாட்டார். ஹல்லேலூயா. கமலியல் கிட்ட போனோடனே ஆண்டவர் பவுல் எடுத்துட்டு வந்துட்டாரா வெளியே? இல்லை. அவன் போய் நிறைய வேலை பண்ணா. அவனே பாருங்க அதற்கு விரோதமாக இருந்தான். அவன் எதிர்த்தான், கிறிஸ்துவை எதிர்த்தான், அவனுடைய உபதேசத்தை எதிர்த்தான், அவருடைய விசுவாசிகளை எதிர்த்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய ஜீவியத்தில் தேவன் அவனை தொடும்படியான ஒரு நேரம் வந்த பொழுது தேவன் அவனை தொட்டார். அதுக்கப்புறம் பாதாளத்தில் இருக்கிறதான எந்த பிசாசுக்கும் வல்லமை கிடையாது பவுலை மாத்துறதுக்கு. ஏய்மேன். அதே தேவன் இன்றைக்கு மறந்தவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஜீவியத்தில் பிரதர் சிஸ்டர் தேவனுடைய வார்த்தைக்காய் நீ காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலே நீ அபிஷேகிக்கப்படும்படிக்கு காத்திருக்க வேண்டும். அது மட்டுமா நீ அமைதியாயிரு, அது மட்டுமா நீ ஜெபம் பண்ணு. தேவனை பவுலை தொட்டது போல என்னை தொடும் ஆண்டவரே, மோசே அபிஷேகித்தது போல என்னை அபிஷேகம் கர்த்தாவே. அப்படியே நீ ஜெபிக்க வேண்டும் பிரதர் சிஸ்டர். தேவன் மாறதவராக இருக்கிறார். Amen. He want to hybrid the church with doctrines, theology, denominations. Oh sure it makes a prettier church. அவன் செய்யும் பொழுது, வேத பாண்டியத்தை கொண்டு வரும் பொழுது பாருங்க, பைபிள் காலேஜில் கிராஜுவேஷன் முடிச்சிட்ட ஒரு பாஸ்டர், he will be much prettier than he was before. அவன் முன்னாடி இருந்ததை விட பயங்கர ஒரு மிடுக்கு ஆயிடுவார். அவர் டை கட்டிப்பார், சூட் போட்டுப்பார், ஷூ போட்டுப்பார், சாட்சி சொல்லுவார். முன்னாடி எனக்கு சென்ட் அடிக்கிறதுக்கு கூட காசு இல்லை, அத்தவங்கிட்டேருந்து சென்ட் அடிச்சுன்னு வாய்ந்தேன், எனக்கு சூட்டு போகிறதுக்கு காசு இல்லை. பைபிள் காலேஜ் முடிஞ்சோனையும் எங்கேருந்து இதெல்லாம் வருது? ஏய்மேன். எங்கூட இருக்கிறீர்களா? பாருங்கள் அவங்க சாட்சி, அவங்க எதை கொடுத்து பேசுகிறாங்க பாருங்க பிரதர் சிஸ்டர். நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ காரியம்லாம் இல்லையா? எனக்கு அது பற்றிலாம் இல்லை, அந்த பைபிள் காலேஜ் தான் நமக்கு காரியம். இஸ் தட் ரைட்? அவர் இருக்கலாம், அவர் எவ்வளோ வேணாலும் ஊழியத்துக்கு உதவியே இருந்திருக்கலாம், அடிமட்டத்திலேருந்து ஒரு வேலை செஞ்சிருக்கலாம், காரியம் அதெல்லாம் கிடையாது. அவர் எவ்வளோ வேலை செஞ்சாலும் கடைசியில் அவர் எங்கேருந்து வந்திருக்கிறாரு?
ஒரு பைபிள் காலேஜில் இருந்து வேதத்தில் எதுனா ஒரு இடத்துல பைபிள் காலேஜ் இல்லை. எந்த தீர்க்கதரிசியும் பைபிள் காலேஜிலேருந்து வரல. ஏய்மேன். இதெல்லாம் கற்று தந்து வர விஷயமா இதெல்லாம்? ஹல்லேலூயா. கற்று தந்தா கூட உனக்கு வராது சிஸ்டர். நான் சொல்கிறேன் பாரு, கண்டிப்பாக நீ ஒரு சந்தேகவாதியாக இருப்ப. வெளியே தான் போய் அறிவு கூர்மையில் செயல்பட்டு கொண்டு இருப்ப. யூ வில் பி ஆப்ரேட்டிங் வித் யுவர் இன்டலெக்சுவல் ஃபெய்த். உடைய அறிவு கூர்மையை வைத்து தான் நீ செயல்பட்டு கொண்டு இருப்ப. ஆனால் உன்னை பரிசுத்தவான்கள் தொடும் பொழுது அப்போ எல்லா விசுவாசமும் ஒன்று வெளியே போயிருக்கும். அப்படியே நீ ஏதோ மந்திரி சூட்டம் போல சொல்லுவாங்க அந்த மாதிரி, அப்படியே இயேசு இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் நீ சொல்லின்னு இருப்ப. ஆனால் உண்மையிலே அதுக்கான ஒரு எவிடன்ஸே உனக்குள்ளே இருக்காது. நான் சொல்லுவது புரிகிறதா? ஏய்மேன். ஆனால் பவுல் அப்படி, அந்த பேதுரு அப்படி கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ரெவல்யூஷன், வெளிப்பாடு. அவன் புரிந்து கொண்டான் who was Christ, who is Christ. ஏய்மேன். ஆகவே சபைக்கு இன்றைக்கு தேவை வெளிப்பாடு தான். ஆகவே அறிவு கூர்மை விசுவாசத்தை வைத்து, அறிவு கூர்மையை வைத்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அறிவு கூர்மை பேசும், அறிவு கூர்மை அறிக்கை செய்யும். அறிவு கூர்மையிலிருந்து மத வைராக்கியம் மத வெறியும் வரும். ஏய்மேன். ஆனா சாட்சி, ஜீவியம், மனம் திரும்புதல், இஸ் தட் ரைட்? மனஸ்தாபம், வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது உணர்த்தப்படுதல், இதெல்லாம் அறிவு கூர்மைக்கு வரவே வராது. ஏய்மேன். ஏன்னா அப்படி பிரசங்கம் பண்ணும்பொழுது அறிவு கூர்மை சூப்பராக சிந்திக்கும். இன்டெலெக்சுவல் ஃபெய்த் ஹாஸ் த ரீசனிங் பவர். ஏய்மேன். அந்த அறிவு கூர்மை விசுவாசத்துக்கு, அந்த அறிவு கூர்மைக்கு ரீசனிங் பவர் இருக்கிறது. காரண காரியங்களை வழக்காடுகிற அந்த திறன் இருக்கிறதுனால வார்த்தை பேசும்பொழுது கூட இது ஒழுங்கா, இது இப்படியா, தேவன் எனக்கு தெரியும், என் கூட இருக்கிறீர்களா? அதுதான் அறிவு கூர்மை விசுவாசம். அறிவு கூர்மை அதை தான் செய்யும். ஆனால் விசுவாசம் என்று வரும்பொழுது, ஏய்மேன், விசுவாசம் என்று வரும்பொழுது உடனே தேவனுடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படியும், உடனே தன்னை அது ஒப்பு கொடுக்கும். ஆகவே இந்த விசுவாசமும் அறிவு கூர்மையும் எப்பொழுதுமே ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. ஒன்றுக்கொன்று அது எதிர்த்து நிற்கிறது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீர்களா? ஏய்மேன். ஆகவே பிரதர் சிஸ்டர், அது பாருங்க, அவங்க மிடுக்காயிடலாம். He will be a prettier man, it will be a prettier church, it will be a prettier preaching, a prettier seminary class, எல்லாமே இருக்கலாம். அங்கே அப்படியே போர்டு போட்டு டிஸ்பிளே எல்லாம் போட்டு பக்காவை எழுதி என்ன வேணாலும் பண்ணலாம் பிரதர் சிஸ்டர். ஆனா அங்க ஜீவியம், அங்க கிறிஸ்துவின் ஜீவியம், அங்கே அப்போஸ்தலருடைய விசுவாசம், ஏய்மேன், அங்க மூல விசுவாசம் அது கலப்பு செய்யப்பட்டு இருக்கிறது. தியாலஜியை வச்சு கலப்பு செய்யப்பட்டிருக்கிறது, உபதேசத்தை வச்சு கலப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போ அங்க சுத்தி மனுஷன் எங்க வரான்? சபை. ஆமென். பாருங்க, இப்படியான சபைகள், கலப்பு செய்யப்பட்ட சபைகள் மூல சபையிலிருந்து எவ்வளவு வித்தியாசப்பட்டதா இருக்கிறது, எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க. How much big difference these churches are making from the original church. மூல சபையிலிருந்து பாருங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம். இந்த அப்போஸ்தலர் எப்படி இருந்தாங்க, அந்த அப்போஸ்தலருடைய ஜீவியம் எப்படி இருந்தது, அந்த அப்போஸ்தலருடைய விசுவாசம் எப்படி இருந்தது, அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் எப்படி இருந்தது, அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது, அந்த விசுவாசிகள் ஆதி சபை எப்படி இருந்தது, the church of Ephesus எப்படி இருந்தது. ஆமென். அவர் வார்த்தையின் மேல் தாகமுள்ளவர்களாக இருந்தார்கள். கலங்கமில்லாத வார்த்தையிலே அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். ஆமென். எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க பிரதர் சிஸ்டர். தேவன் மறந்தவராக இருக்கிறார். ஆகவே இப்ப இருக்கிறதான சபை ஏன் இந்த நிலைமையில் இருக்குது? ஸ்தாபனங்கள் எல்லாமே கலப்பு செய்யப்பட்டிருக்கிறது. லைக் தே ட்ரை டு ஹைபிரிட் கார்ன், சோளத்தை கலப்பு செய்வது போல, இந்த திராட்சை கலப்பு செய்வது போல. இட்ஸ் பெட்டர் தேன் த ஓல்டு வாஸ், இட் வாசன்ட் பெட்டர். அவங்க சொல்லுவாங்க பழசோட இது எவ்வளோ பாரு, எவ்வளோ இப்போ ஈஸியாச்சு பாரு, கொட்டெல்லாம் மெல்லணும்னு அவசியம் கிடையாது, கொட்டெல்லாம் எடுத்து போகணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே சாப்பிடலாம். அவங்க சொல்லலாம் அது பெட்டர் ஆயிடுச்சு, ஆனால் அது பெட்டர் ஆகலை. It wasn't better. The life in it wasn't better. அதற்குள்ள இருக்கிறதான ஜீவன் அது இன்னும் காரியம், அது சரியான காரியம் கிடையாது. வெளிப்புறத்தில் அது it might be prettier, it might be better, but the life in it wasn't better. Hallelujah. The outside might have looked better, but the life wasn't right. சரியான ஜீவன் அங்கே இல்லை, அது சரியான வழியில வரல. And we are talking about the life, we are seeking about the life. நாம் ஜீவனை குறித்து பேசுகிறோம், நாம் ஜீவனை கண்டடைய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு சொன்னார், ஒரு மனுஷன் அந்த பூமி முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை எழுந்து போனாலும் அவனுக்கு லாபம் என்ன?
நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பது அவர் செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள், ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஆகவே நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம், அப்படியான காரியங்கள் எதனா வேணும்னு சொன்னா, இல்லை உலகத்தில் வேற எங்கன்னா நவ நாகரிகமான நிறுவனங்களுக்கு போகலாம். ஆனால் நம்ம ஏன் இந்த தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பது, கிறிஸ்துவின் ஜீவனை நமக்குள் பெற வேண்டும் என்பதற்காக. ஆகவே நீங்கள் எப்பொழுதுமே வெளியே இருக்கிறதான பேச்சுக்களையும் மற்றங்களையும் பார்க்கக்கூடாது, அதுக்குள்ள இருக்கிறதான ஜீவன். ஆமென். the inner life. பாருங்க, இதுக்குள்ள இருக்கிறதான இன்னர் லைஃப், இட் வாசன்ட் ரைட். சரியான காரியம் கிடையாது, சரியான வழியில் வரல. the life isn't right in hybriding. கலப்பு செய்யும் பொழுது, கலப்பு செய்யப்பட்ட அந்த காரியத்திற்குள் இருக்கிறதான ஜீவன் எப்பொழுதுமே சரியா இருக்காது. எப்பொழுதுமே அது சரியா இருக்காது. எப்பொழுதுமே அது சரியா இருக்காது. ஆமென். ஏனென்றால் அது மூல ஜீவனோடு கலப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மூல ஜீவன் அங்கே தாறுமாறாக்கப்பட்டு இருக்கிறது. மூல ஜீவனோடு அது ஓட்டு போடப்பட்டு இருக்கிறது. என்ன கலப்பு செய்யப்பட்டிருக்கிறது சிஸ்டர்? ஆமென். ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் ஹைபிரிட உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க ஒரு பெரிய அறிவாளி, ஒரு பெரிய சகோதரி ஏவாள். இஸ் தட் ரைட்? நான் ஏவலை பற்றி பேசுகிறேன், சிஸ்டர்ஸை பற்றி பேசல. எது வேண்டும் இருக்கிறீர்கள்? இவர் எல்லாம் சகோதரிகளை பற்றி பேச நினைக்காதீங்க. ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் ஈவ். ஆகவே நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர். You know, Eve was the mother of hybriding. கலப்பினுக்கு தாயே யார் தான்? ஏவாள் தான். She misbred the human race. தவறான முறையிலே மனுஷ வர்க்கத்தை இனக்கலப்பு செய்தால் she misbred. பிரெட் என்று சொல்லும் பொழுது இன விருத்தி செய்வது, மிஸ்பிரெட் என்று சொல்லும் பொழுது தவறான முறையில் இன விருத்தி செய்வது. she misbred the human race. Hallelujah. எத்தனை இருக்கிறீர்கள்? நம்ம அதை இருந்திருக்கிறோம். but when she had this affair with the serpent, which was not a serpent or reptile, அவள் இந்த சர்பத்தோட தொடர்பு வைத்துக் கொண்ட பொழுது, is that right? இந்த சர்பத்தோட தொடர்பு வைத்துக் கொண்ட பொழுது ஏவாள் அந்த சர்பம் ஊரும் பிராணியாய் இருக்கவில்லை. Amen. It wasn't a reptile. ஊரும் பிராணியாய் இருக்கவில்லை. The Bible said he was the most subtle of the all beasts of the field. வாசிப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். தேவன் பாருங்க என்ன சிருஷ்டிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 1:24 கவனிங்க, 24-25. The first chapter of Genesis, verses 24 and 25. You just look into that. You just notice. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும், கவனிக்கிறீர்களா? ஃபர்ஸ்ட் என்னதுங்க? நாட்டு மிருகங்களையும், டொமஸ்டிக் அனிமல்ஸ், நாட்டு மிருகங்களையும், ஊரும் பிராணிகளையும். ஊரும் பிராணி என்று சொல்லும்பொழுது என்னது? ரெப்டைல். ரெப்டைல் என்றால் என்ன? ஊரும் பிராணிகளையும். அடுத்தது காட்டு மிருகங்களையும், பீஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட். பீஸ்ட் என்று சொல்லும்போது மிருகம், வைல்ட் அனிமல். இஸ் தட் ரைட்? பீஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட், காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இஸ் தட் ரைட்? தேவன் எப்படி சிருஷ்டிக்கிறார் பாருங்க. நாட்டு மிருகங்கள் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஊரும் பிராணிகள், அதுக்கப்புறம் காட்டு மிருகங்கள். verse 25, தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும், காட்டு மிருகங்கள் பீஸ்ட், கவனிக்கிறீர்களா? பீஸ்ட் ஆஃப் த ஃபீல்டு, காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும், டொமஸ்டிக் அனிமல்ஸ். அடுத்தது பாருங்க, பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், தேவன் அது நல்லது என்று கண்டார். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் என்று சொல்லும் பொழுது ரெப்டைல், காட்டு மிருகங்கள் என்று சொல்லும் பொழுது பீஸ்ட். பீஸ்ட் என்றால் மிருகம் என்று பொருள். சரியா? நல்ல கவனிங்க. இப்போ இந்த காலத்தில் சர்ப்பம் என்னவா இருக்கிறது? ரெப்டைல். இஸ் தட் ரைட்? சயின்ஸ் புத்தகத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். சர்ப்பத்தை, பாம்பை எதில் போடுறாங்க? சர்ப்பத்தை. ரெப்டைல், அண்டர் த கேட்டகரி ஆஃப் ரெப்டைல தான் இந்த சர்ப்பம் வரும். இஸ் தட் ரைட்? ஆனால் நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர், இந்த வேதமானது மிக பழம்பெரும்
இஸ் தட் ரைட்? மிக பழமையான புத்தகம் இந்த பூமியில் ஒன்று உண்டு என்றால் அது கர்த்தராகி இந்த பரிசுத்த வேதாகமம் ஒன்று மாத்திரமே. ஏனென்றால் எந்த ஒரு சிருஷ்டிப்பும் இருந்ததற்கு முன்பாகவே தன்னில் தானே ஜீவித்தவனுடைய தேவன். அல்லேலூயா. ஆகவே இது தேவனுடைய வார்த்தை. எந்த ஒரு புத்தகம், எந்த ஒரு ஜீவராசியும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே தேவன் இருந்தார், அவருடைய வார்த்தை இருந்தது. ஆமென். ஆகவே முதலாவது நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். இந்த பூமியில் நிறைய பழம்பெரும் புத்தகங்கள் இருக்கலாம், மறுக்கல. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலானது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. ஆமென். ஆகவே இந்த புத்தகங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பூமியை குறித்து இந்த 10ஆம் வகுப்போ 5ஆம் வகுப்பு சயின்ஸ் புத்தகம் இந்த பூமியை குறித்து உங்களுக்கு விவரிப்பதற்கு முன்பாகவே சரியான வியாக்கியானத்தை இந்த பூமியை குறித்து கொடுப்பது எதுதான்? தேவனுடைய வேதம் மாத்திரம்தான். பாருங்க, சயின்ஸ் புத்தகம் தவறான வியாக்கியம், அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதுதான் அவங்க தருவாங்க. பாருங்க, இப்போ இது ரெப்டைல். ஆனா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. தேவனாகி கர்த்தர், ஆதியாகமம் 3:1, chapter 3 verse 1, first verse. தேவனாகி கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை தேவனாகி கர்த்தர் உண்டாக்கின சகல ஊரும் பிராணிகளை காட்டிலும். அப்படியே இருக்குதே. அப்ப இங்க தேவன் எதை குறித்து பேசுகிறார்? வேத வார்த்தை எதை குறித்து பேசுகிறது? சர்ப்பத்தை பார்த்து பேசுகிறது, சர்ப்பத்தை குறித்து பேசுகிறது. பாருங்க, தேவனாகி கர்த்தர் உண்டாக்கின சகல ஊரும் பிராணிகள் அல்ல, காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பம் தந்திரமுள்ள. இட் வாஸ் த பீஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட். இல்லையா? காட்டு மிருகமாக இருந்தது. இஸ் தட் ரைட்? எல்லாருக்கும் தெரியும் மிருகம்னா என்ன, கை கால் உண்டு, அதுக்கு லிம்ஸை வச்சு தான் அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது பீஸ்டா, அது பறவையா, அது ரெப்டைலான்னு சொல்லிட்டு. இஸ் தட் ரைட்? நல்லா நீங்க. ஆகவே மிருகம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு கை கால்லாம் உண்டு. மிருகம் என்று சொல்லும் பொழுது பாருங்க, குரங்கை நம்ம ரெப்டைல்னு சொல்ல மாட்டோம், மனுஷ குரங்க ரெப்டைல்னு சொல்ல மாட்டோம். இஸ் தட் ரைட்? இட் இஸ் அ பீஸ்ட். அது மிருகம், காட்டு மிருகம் அது. ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறீர்களா? ஆகவே இந்த சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது நேரடியாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் அது பாருங்க, the serpent was a man. ஏறக்குறைய இந்த சர்ப்பமானது மனுஷனாகவே அது இருந்தது. Amen. நமக்கு தெரியும், நாம் அதை விசுவாசிக்கிறோம். The missing link between the man and the chimpanzee. மனுஷ குரங்குக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிறதான அந்த விடுபட்ட இணைப்பு சர்ப்பம். Amen. எத்தனை என்னோடு இருக்கிறீர்கள்? நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர். ஆகவே சர்ப்பம் ஒரு மிருகமாக இருந்தது. அது ஊரும் பிராணி அல்ல, அது காட்டு மிருகம். ஏறக்குறைய இட் வாஸ் அ மேன். அது மனுஷனுக்கு ஒப்பான சாயலை உடையதாக இருந்தது. மனுஷ குரங்குக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கத்தான ஒரு ஜீவராசியாக இந்த சர்ப்பம் இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ கூட நிறைய ஆராய்ச்சியில் அவங்க பண்ணாங்க, நமக்கு அது தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மிருகத்துடைய வித்தை எடுத்து குறிப்பாக மனுஷ குரங்குடைய வித்தை எடுத்து மனுஷன் மூலமாக அது கருத்தரிக்க செய்ய எவ்வளோ ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் அவங்க மேற்கொண்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் அவங்க தோத்து போயிட்டாங்க. இஸ் தட் ரைட்? அதெல்லாம் சாத்தியக்கூறு இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஆனால் உண்மையிலே இன்னைக்கு சர்ப்பம் இருந்துச்சுன்னா கவனிக்கிறீர்களா? கண்டிப்பாக அது சாத்தியப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் கவனிக்கிறீர்களா? பாருங்க, தேவன் அந்த சர்ப்பம் நீங்க பாருங்க, அது அந்த அந்த பாவத்தில் ஆதாம் அவள் விழுந்த பிற்பாடு தேவன் அதை நியாயம் தீர்க்கும் பொழுது உருக்கொலைச்சிட்டார் ரத்த. இஸ் தட் ரைட்? கை காலி எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாம அது நீ மண்ணிலே போயிட்டு மண்ணை தின்பாயின்னு சொல்லி அதை உருக்கொலைச்சி கீழே தள்ளிட்டார் ரத்த. நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன். எதவே என்னோடு இருக்கிறீர்கள்? ஆகவே அதற்கு முன்பாக பாருங்க, அது மனுஷனை போலவே அதோடைய வித்து நீங்க பாருங்க, மனுஷன் மூலமாக தன்னுடைய வித்தை பரவ செய்யக்கூடியதாக, அது பிறப்பிக்கக்கூடியதான நிலையில அந்த சர்ப்பம் இருந்தது. ஆமென். சிஸ்டர், இப்போது இனச்சேர்க்கை செய்ய முடியாது, ஆனா முந்தி அதை செய்திருந்தாங்கன்னா பாருங்க, கண்டிப்பா அந்த சர்ப்பத்தை இப்போ நாம் பெற்றிருப்போம்னாலும் கண்டிப்பா அதை செய்து முடிஞ்சிருக்கும். அப்படியான ஒரு நிலைமையில ஏதேன் இருந்தது. அப்படியான நிலைமையில அந்த சர்ப்பம் இருந்தான். நல்லா கவனிங்க. he a great giant of a fellow. பாருங்க, a great giant of a fellow. ராட்சதனை போன்ற ஒரு தோற்றத்தை உடையது இந்த சர்ப்பம், உடையவன் இந்த சர்ப்பம்.
நல்லா கவனிக்கிறீங்களா? a great giant like a fellow. Isn't it strange that they found great giants in the land after this? பாருங்க, வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது போக போக பூமியிலே ராட்சத பிறவியான மனுஷர்கள் இருந்தாங்கன்னு நான் வாசிக்கிறோம். என்னங்க, நோவின் காலத்தில் ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ராட்சத பிறவியான மனுஷர்கள் எங்க இருந்து வந்தாங்க? இந்த ராட்சதர்கள் ஒருத்தர் தீர்க்கதரிசிகிட்ட கேட்டிருந்தார், எங்க இருந்து வருவாங்க? சர்பத்துல இருந்து தான். அல்லேலூயா. பாருங்க, அவன் காட்டு மிருகம், அவன் ராட்சத பிறவி. ஏறக்குறைய நீங்க பாருங்க, தேவ சாயலுக்கும் கொஞ்சம் வேறுபட்டு இருந்தான் அவன். அவனுடைய பாடி, அவனுடைய உடல் அமைப்பு ராட்சத பிறவியான அந்த ராட்சத உருவம் கொண்டவன் இந்த சர்பம். எனிவே வேதத்தில் அதனால தான் அதுல இருந்து தான் அந்த ராட்சத பிறவிகள்லாம் வந்தாங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? எத்தனை என்னோட இருக்கிறீர்கள்? ஆமென். ஆகவே இந்த ராட்சதனை போன்ற தோற்றத்தை உடைய இதை நீங்க எவ்வளவு வேணாலும் புறக்கணிக்கலாம் பிரதர் சிஸ்டர், ஆனா இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஏன்னா தேவன் ஏவாளையும் ஆதாமையும் சர்பத்தையும் நியாயம் தீர்க்கும் பொழுது சர்பத்தை பார்த்து சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்றார். seed of the serpent, seed of the women. அப்போ சர்பத்துக்கு ஒரு வித்து இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நமக்கு அது தெரியும். பாருங்க, உன் வித்து, சர்பத்திற்கும் வித்து உண்டு இல்லையா? பாருங்க, தேவன் நியாயத்திற்கும் பொழுது சர்பத்தின் வித்து பூமியிலே இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, வரப்போகிறதான வித்தை குறித்து அவர் பேசல இல்லையா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்ப 2 வித்து பூமியில் இருந்தது. அல்லேலூயா. could you identify that? Amen. ஆகவே நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். ஆகவே அது ஒரு ஆப்பிள் பழத்தை தின்று அவள் கர்ப்பவதி ஆகவில்லை. இஸ் தட் ரைட்? ஒரு ஆப்பிள் பழத்தை தின்று இல்லையா? ஆமென். ஒரு ஆப்பிள் பழத்தை தின்று பிரதர் சிஸ்டர் தான் நிர்வாணி என்ற ஏவல் உணர்ந்து கொள்ளவில்லை. திருக்கி ரொம்ப வேடிக்கையா சொன்னார். அதை வேடிக்கையா சொல்லல, நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆப்பிள் பழத்தை தின்று ஒரு ஸ்திரீ தன்னை நிர்வாணி என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்றால் இந்த கடைசி காலத்துக்கு தேவை ஆப்பிள் பழம் தான். ஆமென். பாருங்க, எத்தனை ஸ்திரீகள் அரைகுறையான ஆடையோடு சுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நல்ல ஸ்திரீகள் இருக்கிறாங்க பிரதர் சிஸ்டர். நான் பொதுவாக 19 சிஸ்டர்ஸ் சொல்லிடல. I am not speaking generally about women. Some sort of women are there. இல்லையா? பாருங்க, தாங்கள் நிர்வாணியர்கள் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஏவாளுக்கு தான் நிர்வாணி என்பது அந்த ஆப்பிள் சொல்லியிருக்குன்னா இன்னைக்கு எத்தனை சிஸ்டர்ஸ் ஆப்பிள் சாப்பிட்றாங்க? அவங்களுக்கு தெரியாதா தாங்கள் நிர்வாணி அரை நிர்வாணமாக இருக்கணும்? அவங்களுக்கு தெரியக்கூடாதா? தெரிய தேவையில்லையா? நல்லா கவனிக்கிறீர்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லா கவனிக்க சிஸ்டர், அவர்கள் பாவத்துக்குள்ளாக சென்று விட்ட பிற்பாடு பாருங்க, they covered their private parts. தன்னுடைய நிர்வாணத்தை அவர்கள் மூடினார்கள். ஆமென். ஏவாளும் ஆதாமும் ஆப்பிள் பழத்தை தின்றிருந்தால் அத்தியிலே ஒரு அரைக்கச்சை அவர்கள் செய்து அவர்கள் இன்னைக்கு கொரோனாவுக்கு எல்லாம் என்ன பண்றோம்? ஆதாம் எவ்வளவு என்னதான் பண்ணிருக்கணும்? ஆக்சுவலா அவங்க பழத்தை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா, இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ஆப்பிள் இல்லையா, அது சாப்பிட்டு முடிச்சு அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு மாஸ்க் தான் போட்டு இருக்கணும், வாய் மூடி இருந்திருக்கணும். இஸ் தட் ரைட்? ஆமென். ஆனா அவங்க அப்படி செய்யல. பாருங்க, தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆதாம் சொன்னா, நான் நிர்வாணி என்று அறிந்திருக்கிறபடினாலே நான் வெளியே வரவில்லை. ஆண்டவர் கேட்டார், உன்னை நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்? உனக்கு இதெல்லாம் சொன்னது யார் உனக்கு? அப்ப நீ என்ன பண்ணிருக்கிற? நான் போகாதன்னு சொன்ன இடத்துக்கு நீ போயிருக்கிற. நான் செய்யாதன்னு சொன்ன வேலையை நீ என்ன பண்ணிருக்க? செய்திருக்கிற. நான் பேசாதன்னு சொன்ன ஆளுகிட்ட என்ன பண்ணிருக்க? நீ பேசியிருக்கிற. நீ நான் உட்காராத உட்கார வேணாம்னு சொன்ன இடத்துல நீ என்ன பண்ணிருக்கிற? உட்கார்ந்துருக்கிற. இஸ் தட் ரைட்? தேவனுக்கு எல்லாம் தெரியும் சிஸ்டர். அவர் முன்கூட்டியே எச்சரித்திருந்ததுனால தான் பாருங்க ஸ்ட்ரெயிட்டா வராரு அங்கதான். அப்போ நான் செய்ய வேணாம்னு சொன்ன வேலையை நீ செஞ்சியா? அல்லேலூயா. தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் அதே தேவன் மாறாதவர். தத்ரூபமாக நம்முடைய எண்ணத்தை அவர் அறிவார். நீ போயிட்டு வந்து மனக்குழப்படைஞ்சு ஐயோ ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்பெல்லாம் நீ இருக்கும்போது உடனே நேரம் அங்கதான் வருவார். நீ எங்க நின்று எங்க விழுந்து அங்க வந்துருவார் அவர். இஸ் தட் ரைட்? சைக்காலஜி போயிட்டு அப்படியே அலசி ஆரஞ்சு என்ன இவங்க என்ன பதில் சொல்லலாம், ஜோசியர் சொல்ற மாதிரி நல்ல என்ன பதில் அதெல்லாம் சொல்ல மாட்டார் தேவன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இதுதான் நீ இங்க தான் விழுந்த. ஆமென். அது எங்க இருந்துதான்? வார்த்தையில இருந்துதான். எந்த ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்பாக நீ தேவனுடைய வார்த்தையை மறுதல் எடுத்திருக்க வேண்டும். ஆமென். பட்டயத்தை தூக்கி போடாம நீ தோல்வி காண முடியாது. இஸ் தட் ரைட்?
தேவனுடைய வார்த்தையை நீ மீறாம பாவம் செய்ய முடியாது பிரதர் சிஸ்டர். நீ பாவம் செய்யணும் முதல்ல தேவனுடைய வார்த்தையை மீறி இருக்கணும். பாருங்க, அதனால நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பிரதர் சிஸ்டர், எவ்வளவு மனசு கஷ்டங்களும் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அது ஒரே சொல்யூஷன் தான், ஒரே காரணம் தான், நீ தேவனுடைய வார்த்தையை விட்டு மீறினது தான். வார்த்தையை மீறின பிரதர் சிஸ்டர் கண்டிப்பா ப்ராப்ளம் தான் வரும். ஆமென். தேவன் இன்றைக்கு மாறாதவர். நீங்க பாருங்க, அதனால தான் நான் முழு நம்பிக்கையை வார்த்தை மேல வைக்கிறோம். வார்த்தை ஜீவனும் வல்லம் எழுது, இருவரும் கருக்குள்ள எந்த பட்டத்திலும் கருக்கானதா இருக்கிறது. இன்னும் நமக்கு வார்த்தையின் மேல கொஞ்சம் சீரியஸ்னஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்கிறோம் பிரதர் சிஸ்டர், ஆனா நம்ம கண்டிப்பா அக்கறை கொள்ள வேண்டிய காரியமே வார்த்தை தான். அது தேவனுடைய வார்த்தை தான். அவன் சொன்ன இவன் சொன்னாலும் கேட்டணும்னு சுத்தி நிற்கிற பிரதர் சிஸ்டர், தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் தாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு முழு இம்பார்ட்டன்ஸ் தாங்க. ஆமென். பாருங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, நீங்க புரிஞ்சுக்குவீங்க நம்ம எங்க ப்ராப்ளம் ஆனோம், எங்க விழுந்தோம், எதுக்கு இதெல்லாம் வருது, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புரிஞ்சுப்பீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க முழு கீழ்ப்படிதலை நீங்க தரும் பொழுது தேவன் மாறாதவராக இருக்கிற பிரதர் சிஸ்டர். ஆமென். ஆகவே ஆப்பிள் பழம் அல்ல பிரதர் சிஸ்டர், லெட்ஸ் டேக் இட் a tree of faith that Eve taken for this forbidden tree of unbelief. பாருங்க, இந்த அவிசுவாசம் என்கிற தன மரத்திலே அவள் உண்ணுவதற்கு முன்பாக விசுவாசம் என்கிற தன மரத்தை அவள் புறந்தள்ளினாள். ஜீவ விருட்சத்தை அவள் தள்ளிவிட்டாள். நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தில் பலன் கொள்வதற்கு பங்கு புசிப்பதற்கு முன்பாக அதை தள்ளிட்டாவே. And it caused hybrid. Satan came along with his theology and she mixed it and gave it to Adam and it caused a hybrid faith. கவனிக்கிறீர்களா? பாருங்க, ஆதம் இல்லாத நேரத்தில், ஆதம் இருக்கிற நேரத்தில் ஏவல் கரெக்டாக தான் இருப்பா. ஆதம் இல்லாத நேரத்தில் தான் இந்த ப்ராப்ளமே வரும். நல்லா கவனிக்கிறீர்களா? ஆதம் இல்லாத நேரத்தில் இந்த ஏவல் அங்கே இருக்கும் பொழுது பிசாசு எங்கே வரான்? மிஸ்டர் டெவில், மிஸ்டர் சர்பன், he is approaching this Eve. இந்த ஏவலை அணுகுகிறான். அணுகி பாருங்க, அவள் கொண்டிருந்த விசுவாசத்தோட அவன் எதை கலக்கிறான்? தன்னுடைய வேத பாண்டியத்தை கலக்கிறான். இல்லையா? இல்லாத ஒன்றை கலக்கிறான். கவனிக்கிறீர்களா? தேவன் சொன்னது சாகவே சாவாய், அதுதான் வேதத்தில் இருந்தது, அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆனா நீ சாகவே சாவதில்லை. உனக்கு மட்டும்தானா தேவன் மட்டும்தானா தேவன் போல இருக்கணும்? நீ என்ன மாதிரி ஆயிடலாம்? நீங்களும் தேவலை போலே ஆவீர்கள். இதை நீ சாப்பிட்டு மட்டும் பாரு. எவ்வளோ இருக்கிறீர்களா? நீங்க கவனிக்கிறீங்க நினைக்கிறேன் பிரதர் சிஸ்டர். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிற பிரதர் சிஸ்டர். ஆகவே தன்னுடைய தியாலஜி, வேத பாண்டியத்தை இல்லாததை, வேத பாண்டியனால தியாலஜினால என்ன தெரியுமா சிஸ்டர்? இல்லாதது பேசுறது தான் தியாலஜி. என்னங்க இப்போ இதை கேள்விப்பட்டாங்கன்னா நிறைய பேர் என் கூட சண்டை போடலாம். தியாலஜி நாங்கள் வேதத்தை தானே கற்றுத்தரோம். வேதத்தை கற்றுத்தரத்துக்கு நீ யாரு? எதுவும் என்னோட இருக்கிறீர்கள்? என்னோட இருக்கிறீங்களா சிஸ்டர்? பாருங்க, அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள், யாருக்கும் கற்று தரல. நடு இருக்கிறீர்களா? கழுகின் சத்தத்தை அவங்க வெளியே திரும்ப பிரசங்கம் பண்ணாங்க. நடு தெருவில் இருந்து வீதிகளில் அவர்கள் பிரசங்கித்தார்கள். பாருங்க, அவங்க கேட்டு வந்தவங்க வந்தாங்க. 4 கிளாஸ் சபையில விசுவாசியில் அவர் சேர்த்து கொண்டார். என்னோடு இருக்கிறீர்களா? ஆகவே தேவன் மாறாதவராக சிஸ்டர், நல்லா கவனிங்க. ஆகவே அந்த தியாலஜி அப்போ நல்லா கவனிங்க. இவன் முதல்ல ஆதம் செய்தது யாரு? ஸ்திரீ எப்பொழுது எதற்கு அடையாளமாக இருக்கிறாள்? சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். இஸ் தட் ரைட்? இப்போ சபை போயிட்டு, அதாவது ஸ்திரீ இந்த ஏவாள் போயிட்டு உலகத்தில் சர்பத்தோட சேர்ந்து தேவன் கொடுத்த வார்த்தையோட அவன் சாகவே சாவதில்லைன்னு சொன்னான் பாரு. அந்த தியாலஜி கொஞ்சம் எடுத்து உள்ள போட்டு குழப்பிக்கின்னு, இல்லையா? அவனும் குழப்பிக்கின்னு என்னோட இருக்கிற சிஸ்டர், அவளும் தன்னை குழப்பிக்கின்னு தீக்கின்னு போயிட்டு அதை எடுத்து போய் யார்கிட்டையும் கொடுத்தாவ? நாங்கள் ஆதாமுங்கிட்டையும் கொடுத்தா. இஸ் தட் ரைட்? பாருங்க, அந்த தியாலஜி இப்போ ஆதாமும் எடுத்துக்கினார், அவனை எடுத்துக்கொண்டான். சிஸ்டர், இட் காசஸ் ஹைபிரிட் ஃபெய்த். அங்கே தான் கலப்பு விசுவாசம் உண்டானது. த ஃபர்ஸ்ட் ஹைபிரீடிங் ஏவாளால் உண்டானது. அவள் பெற்றுக்கொண்டு அதை ஆதாமுக்கு அவள் கொடுத்தாள், இன சேர்க்கையை. கவனிக்கிறீங்களா சிஸ்டர்? எதுவுமே என்னோடு இருக்கிறீர்கள்? ஏமேன். தேவன் மாறாதவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. தட்ஸ் வாட் த சர்ச் ஹேஸ் காட் டுடே. சோ கால்ட் சர்ச், எ ஹைபிரிட் ஃபெய்த். பெயரளவுக்கு இருக்கிறதான சபை,
சபை என்று சொல்லும் பொழுது அது ஸ்திரீ, ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது அது தனிநபர் விசுவாசி இந்த கடைசி காலத்தில். ஆமென். கவனிக்கிறீர்களா? ஏன்னா நீங்களே அந்த சபை, நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் போதிக்கிறது. அது சபை, அது ஸ்தாபனம், அது நீ. ஆகவே இந்த காரியங்களின் பேரில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே that's what the church has got today, so called church, a hybrid faith. It's mixed with fear, doubt, frustration. பாருங்க, பயம். நல்லா கவனிக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறாங்க ஆனா பயம் இருக்குது. Because the faith that was inside is a hybrid faith. இல்லையா? வேதத்தை வாசிக்கிறோம், நானே உன்னை குணமாக்குகிறேன், உன் பரிகாரியை கர்த்தர், ஆனாலும் கொஞ்சம் பயம் இருக்குது. Because it was a hybrid faith, கலப்பு செய்யப்பட்டு இருக்கிறது. என்னோட இருக்கிறீர்களா? Amen. நல்லா கவனிங்க. ஃபியர்ஸ், சந்தேகங்கள். பாரு, எவ்வளவு சொல்லு ஆனா கொஞ்சம் சந்தேகம் வரும். Because it was hybrid. எவ்வளவு அதை கலப்பு செய்துட்டா சபை, அதை கலப்பு செய்துச்சு. மூல பெந்தேகோஸ்து சபை கலப்பு செய்துட்டாங்க. பிரதர் சிஸ்டர், Amen. பதட்டங்கள், படபடப்புகள். If it were genuine faith, it wouldn't move. அது மாத்திரம் ஒரு சரியான அசலான விசுவாசமா இருக்குமானால், என்னோடு இருக்கிறீர்களா, அது அசைவே அசையாது. இடியேச்சாலும் சரி. ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லி என் வார்த்தைகளை கேட்டு அவைகளோடு செய்கிறவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டினவனுக்கு ஒப்பிடுவேன் என்றார். ஆமென். பெருமழை பொழிந்து பெருவெள்ளம் அடித்து பெருங்காற்று அடித்தாலும் அது அசைய கூட அசையாது. அல்லேலூயா. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் நிற்கிறது. அந்த கண்மலை கிறிஸ்துவே, கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் பேரில் நீ கொண்டிருக்கிற முழு விசுவாசம் உன்னை சின்னதை அசைச்சு கூட பார்க்க முடியாது. சிஸ்டர், we are reaching at that time. அந்த டைம், அந்த காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். we are reaching unto that faith. அந்த அப்படியான ஒரு விசுவாசத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென். அசையாத விசுவாசம், கண்மலை மேல் நங்கூரமிடப்பட்ட அந்த விசுவாசம், பிரதர் சிஸ்டர், கலப்பில்லாத விசுவாசம். when God says anything, it would be that way, but she mixed it, took what God said and what said and said, churned it together and said, here it is. பாருங்க, அவள் என்ன செய்ய, ரொம்ப ஞானவாள் அந்த அம்மா. ஆண்டவர் என்ன சொன்னா அந்த அம்மா அதையே எடுத்துக்குவாங்க. என்ன பண்ணாங்க? பிசாசு என்ன சொன்னாங்களோ என்ன பண்ணாங்க? அதையே எடுத்துக்கிறாங்க. ரெண்டுத்துல மிக்சியில் போட்டு அடைக்கிற மாதிரி மனசுல போட்டு அடிச்சு, இருதயத்தில் போட்டு அடிச்சு, அது எத்தனை யாருக்கும் கொடுத்தாங்க? ஆதமங்க அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. see here it is. இதுதான் காரியம். இதை நீ நம்பு. Amen. that's the way many people do today. See, they take what the Bible says and what man says, makes a hybrid faith. கடைசி காலத்தில் ஜனங்கள் தான் செய்வாங்க. வார்த்தை என்ன சொல்றது அதை ஏற்றுக்குவாங்க, மனுஷன் என்ன சொல்றான் அதையும் ஏற்றுக்குவாங்க, வரவன் போறவன் சொல்றதை கேட்பாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க. அப்புறம் it makes a hybrid faith, கலப்பு விசுவாசம். and when they do, they bring it back home. It makes a beautiful church, sure, but there is no life in it, dead. That's a hybrid faith. நிச்சயமாக அந்த கலப்பு செய்யும் பொழுது பிரதர் சிஸ்டர், நீ மாத்திர கொஞ்சம் உலகத்தை எடுத்து நீ இதில் போட்டு பாரு. சபையில் ஷைனோட சபையே கவனிக்கிறீர்களா? எல்லாம் அப்புறம் சூட் தான் போட்டு அழைப்பாங்க, எல்லாமே ஷூ தான் போட்டு அழைப்பாங்க, எல்லாம் பயங்கரமாக பல எல்லாமே மாறிடும். திரளான கூட்டம் ஓஹோன்னு இருக்கும் சபை. எதுவும் என்னோட இருக்கிறீர்கள், கொஞ்சம் நீ எக்ஸ்கியூஸ் பண்ணி பாரு, கொஞ்சம் வார்த்தை நீ லூஸ் விட்டு பாரு. என்னோட இருக்கிறீர்களா? பாருங்க, நீ கொஞ்சம் அதை அனுமதிச்சு பார், திருப்பி சபை அந்த நிலைமைக்கு ஆகும், சபை பெருசாகும். தேவன் வரத வேற இருக்கிற சிஸ்டர், ஆனா சபைக்குள்ள ஜீவன் இருக்காது. சபைக்குள்ள ஜீவன் இருக்காது சிஸ்டர். தட்ஸ் ஹைபிரிட் ஃபெய்த், கலப்பு விசுவாசம். இட்ஸ் நோ குட். தட்ஸ் சர்ச் ஃபெய்த். சபை விசுவாசத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சபை விசுவாசன்றது என்னது? ஏவல் விசுவாசன்றது என்னது? வார்த்தை என்ன சொல்றது அதை எடுத்துக்கணும், மனுஷன் என்ன சொல்றது, உலகம் என்ன சொல்றது அதை எடுத்துக்கணும். அந்த விசுவாசத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை. we want God's faith. நமக்கு தேவனுடைய விசுவாசம் தான் தேவை. தேவனுடைய விசுவாசம் என்னன்னு தெரியுமா? இயேசுவை அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். ஹல்லேலூயா. தேவன் மாறதவராக இருக்கிறார். we want that kind of faith. we want God's faith. God said something and that's the truth. Stay with it. Amen. தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதோடு மாத்திரம் நீ நிலைத்திரு. Amen. Amen. சிஸ்டர், தேவன் சொன்னார் ஆதியில பாருங்க, in the beginning it was not so. தேவன் சொன்னார் ஆதியில பாருங்க இப்படி இருக்கவில்லை. இப்போ ஸ்தாபனங்களுக்குள்ள இருக்கத்தான விசுவாசம் எல்லாத்தையும் பாருங்க, ஆதியில இப்படி இருக்கவில்லை. இஸ் தட் ரைட்? நம்முடைய ஆதி எது? அப்போஸ்தலருடைய நாட்கள். in the beginning it was not so.
ஆதியில் அப்படி இருக்கவில்லை. பாருங்க, வியாதி வந்த போது யாருன்னா பயந்தாங்களா? எய்மே கால் போனா கூட அவங்க பயப்படல. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட. ஆனா இப்ப இருக்கிற சர்ச் கிட்ட இருந்தது அவங்க கிட்ட அப்ப இல்லை. அவங்க கிட்ட இருந்தது இப்ப இருக்கிற சர்ச் கிட்ட இல்லை. ஐ மீன் சர்ச், நாட் த பிரைட். இஸ் தட் ரைட்? சபைக்கும் மனவாட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வெளியே அழைக்கப்பட்ட சபை, சபையிலிருந்து தூக்கப்பட்ட வெளியே அழைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அது மனவாட்டி. அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். என்னோட இருக்கிறீர்களா? ஏன்னா சபை உபத்திரத்துக்கு போகும் தீர்க்கதரிசி சொல்றாரு, மனவாட்டி ரேப்சருக்கு போவா. ஆமென். வித்தியாசம் இருக்குது. அது நல்லா கவனிங்க. சொன்ன காரியம் இந்த பிகினிங் இட் வாஸ் நாட் சோ. ஆதியில் இப்படியா இருக்கவில்லை. இந்த ஸ்தாபனத்தை இப்போ இருக்கிற ஸ்தாபனங்கள் கவனிங்க, அந்த நிலைமை. சொல்ல வந்த காரியத்தை விட்டுட்டேன். எனிவே நம்ம எப்படி தொடர்ந்து போலாம். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதி அப்போஸ்தலர் அப்படி அவங்க கிட்ட இருந்தது, சபை கிட்ட இல்லை. சபை கிட்ட இருக்கிறது, சபை கிட்ட இருக்கிறது என்னது? அவங்க கிட்ட இருந்தது என்னது? வார்த்தையில் உள்ள விசுவாசத்தும் விசுவாசத்தின் கிரியைகள் இல்லையா? பேதுரு அதை சொன்னாரு. அது இப்படி சொல்லலாம். இனி வரப்போற சபை கிட்ட இருக்க போறது என்கிட்ட இல்லப்பா, என்கிட்ட என்ன இருக்கோ நான் உனக்கு தரேன். ஆமென். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. அப்ப சபை கிட்ட இன்னைக்கு திரளா என்ன இருக்குது? வெள்ளியும் பொண்ணும் இருக்குது, மேல பணமும் நிறைய இருக்குது. ஆமென். ஏழையான ஸ்தாபனம் எதுனா ஒன்று இருக்குதா? கேன் யூ பாயிண்ட் அவுட் எனி போர் டினாமினேஷன்? ஏழையான ஸ்தாபனம் எதுனா இருக்குதா? எல்லா ஸ்தாபனமும் ரிச்சாக தான் இருக்கும். அவங்க கிட்ட விசுவாசமும் விசுவாசத்தை கேட்ட கிரியும் வல்லமையும் இருந்தது. பணம் இல்லை. இப்போ சபை கிட்ட பணம் இருக்குது, ஆனா என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, கிரியை இல்லை. என்னோட இருக்கிறீர்களா? ஆமென். தேவன் மறந்தவராக இருக்கிற சிஸ்டர் பாருங்க, துவக்கத்தில் ஆதியில் அப்படி இருக்கவில்லை. இயேசுவானவர் சொன்னார். நமக்கு இது அது பொருந்தும். அவர் வேற காரியத்துக்கு சொன்னார். இப்போ அந்த காரியத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ஆதியில விசுவாசம் அப்படி இருக்கவில்லை. ஆதியில சபை அப்படி இருக்கவில்லை. ஆதியில பிரசங்கம் அப்படி இருக்கவில்லை. ஆமென். ஆதியில பிரசங்கம் அப்படி இருக்கவில்லை. பவுல் இரவு முழுவதும் பிரசங்கித்தார். ஆமென். இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்க, சர்ச் எப்படி கலப்பாயிடுச்சு பார்த்தீங்களா? கவனிக்கிறீர்களா? ஹைபிரிட், கோன் ஹைபிரிட். தேவன் மறந்து வரைக்கிறேன், நிறைய காரியத்தை நான் விட்டுறேன். And it isn't so at the beginning. God wanted every seed to bring its kind. தேவன் எந்த ஒரு வித்துமே, ஆமென், அதுடைய வித்தை கொண்டு வர வேண்டும். It should bring its own kind. தன்னுடைய இனத்தை தன்னில் தான் பெற்றிருக்கிறதான வித்தை அப்படியே அது கொண்டு வர வேண்டும். சிஸ்டர், தேவன் மறந்தவராக இருக்கிறார். பாருங்க, இரவு முழுதும் பவுல் பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தாங்க. ஏறக்குறைய 3 days ஜீசஸ் preached. 3 நாள் இயேசுவான பிரசங்கித்தார். பாருங்க, நம்ம பாருங்க எந்த நிலைமையில் இருக்கோம், எந்த நிலைமையில் நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இயேசுவானுடைய கிரிகள், என்னை விசுவாசிக்க நான் செய்த கிரிகளை தானும் செய்வான். ஆமென். பாருங்க, ஒரு ஹாஃப் நைட் ஆல் நைட் ப்ரேயர் நம்ம என்ன மாத்திட்டோம்? ஹாஃப் நைட் ப்ரேயரா? இன்னும் கொஞ்ச நாள் அது ப்ரேயரா மாறிடும் பொழுது. இதுக்கப்புறம் என்ன, அது ஒண்ணுமே இருக்காது பொழுது. என்னோட இருக்கிறீர்களா பிரதர் சிஸ்டர்? பாருங்க, அட்லீஸ்ட் நம்ம அதை இன்னும் பெற்றிருக்கவில்லை. என்னது ஒரு பிரதர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி, நாங்கள் விதமாக பேசி கொண்டிருந்தோம். ஒரு வேலை டக்குன்னு அது நம்ம பெறலனா கூட, என்னோட இருக்கிறீர்களா, அதுக்கான வித்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இஸ் தட் ரைட்? பாருங்க, திடீர்னு ஒரு பெரிய பனைமரம் டக்குன்னு ஒரு நாள் முளைச்சிடாது. என்னோட இருக்கிறீர்களா? ஆனால் அந்த பனைமரம் முளைக்கணும்னு சொன்னால் அதுக்கான வித்து முதல்ல இருக்கணும். ஆமென். பாருங்க பிரதர் சிஸ்டர், அப்போ இரவு முழுவதும் பிரசங்கம் இப்போ பண்ணிட முடியாது. என்னோட இருக்கிறீர்களா? ஆனா அதற்கான தாகம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, ஒரு சன்ரைஸ் மீட்டிங், ஒரு சன்ரைஸ் preaching. If we want to organize that, first we need that kind of thirst in us. அதற்கேற்ற விதமான ஒரு தாகம் முதல்ல நம்ம இருக்க வேண்டும். என்னோட இருக்கிறீர்களா? பாருங்க, அந்த தாகம் ஜனங்களுக்குள்ள இருக்கும்போது பாருங்க, அது காரியத்தை கொண்டு வரும். அது பாருங்க, வர்றதே கிடையாது, எதுவுமே செய்யறது கிடையாது. ஏன் செய்யலன்றதை நீங்க கவனிங்க. பிகாஸ் த சர்ச் கான் இன்டு ஹைபிரிட். கலப்பாயிடுச்சு சபை. என்னோட இருக்கிறீர்களா?
மெத்துன்னு ஆயிட்டாங்க விசுவாசிகள். என்னோட இருக்கிறீர்களா? எங்கே போச்சு அந்த ரகடு ஃபெய்த் எல்லாம்? என்னோட இருக்கிறீர்களா? எல்லாம் மெத்து 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 மெத்துன்னு ஆயிட்டாங்க பிரதர் சிஸ்டர். இப்போதான் எல்லாருக்கும் அந்த மூட்டு வலி, முதுகு வலி எல்லாமே வருது. எப்போ? சபையில் உட்காரும்போது தான். அரை மயக்கம், முழு மயக்கம், கால் மயக்கம் எல்லாம் வருது. எங்கே உட்காரும்போது தான்? சபை உட்காரும்போது தான். ஏன்? காரணம் என்ன? உலகத்தை பார்த்து சபை கற்றுக்குச்சு, ஸ்தாபனங்களை பார்த்து சபை கற்றுக்குச்சு. இப்படி தான் நாங்களும் இருக்கணும் சபை விரும்புது. என்னோட இருக்கிறீர்களா? காரணம் என்ன? கலப்பு. ஆனால் பாருங்க பிரதர் சிஸ்டர், தேவன் கலப்பை வெறுக்கிற தேவன். கலப்பு செய்வது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கலப்பு என்பது, ஹைபிரிட் என்பது தேவனுடைய எக்கானமிலே இல்லை, தேவனுடைய திட்டத்திலே கிடையாது. அது புரிஞ்சுக்கிறீங்க நினைக்கிற சிஸ்டர்? என் கூட இருக்கிறீர்களா? எப்படியான ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும், எப்படியான விசுவாசத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும், அந்த கலப்பு விசுவாசம். ஏற்கனவே நேரம் முடிஞ்சிச்சு, ஆனால் இன்னும் நான் 5 நிமிஷம் நான் எடுத்துக்க, இன்னொரு 10 நிமிஷத்தை எடுத்துக்க விரும்புகிறேன். பிரதர் சிஸ்டர், இந்த கலப்பு என்பதை தேவன் வெறுத்தார். மனுஷன் உண்டு பண்ணது இந்த கலப்பு. தேவனுடைய வார்த்தையை விலகி தேவனுடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசிக்க முடியாம பாருங்க. தேவன் சொல்லும் பொழுது உபாகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொன்னார் பாருங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நல்ல கவனிங்க. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. bastard child, வேசி பிள்ளை கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. God even said in Deuteronomy, உபாகமத்தில் தேவன் அப்படியே சொல்லி இருக்கிறார் brother sister. That's how bad adultery is. 10 generations. That's how bad adultery is. அவ்வளவு மோசமானது வேசித்தனம், அவ்வளவு மோசமானது வேசித்தனம் என்று சொல்லும் பொழுது கலப்பு. 10 தலைமுறை கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் பிரவேசிக்க கூடாது. ஒரு தலைமுறை என்பது 40 வருஷம். A generation is a 40 years. 40 years is a generation. அப்போ 10 தலைமுறை சொல்லும் பொழுது 40 × 10 400 வருஷம் அந்த தலைமுறையே உள்ள வரக்கூடாது. நான் சொல்ல புரிகிறதா? பாருங்க பிரதர் சிஸ்டர், எந்த அளவுக்கு தேவன் அந்த கலப்பு வேசித்தனத்தை குறித்து அவர் எச்சரிக்கிறார் பாருங்க. எந்த அளவுக்கு அவர் அதை வெறுக்கிறார் கவனிங்க. என்னோட இருக்கிறீர்களா? கேன் யூ see the heart of the God? நம்முடைய தேவனுடைய இருதயத்தை உங்களால் காண முடிகிறதா? தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் போது தேவனுடைய இருதயத்தை நீங்கள் காணுகிறீர்கள். அப்படி இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு கவனிக்கிறீர்களா? பாருங்க, நல்லா கவனிக்க சிஸ்டர். ஆகவே 400 வருஷம், 10 times 40, 400 years. A hybrided generation, a bastard child couldn't enter the church. சபைக்குள்ள வர முடியாது. பழைய ஏற்பாட்டு நாள்ல எத்தனை பேரோடு இருக்கிறீர்கள்? தேவன் மாறதவராக இருக்கிறார். A woman that's married to a man or a man married to a woman that will cross the lines of the holy wedlock. ஒரு ஸ்திரீக்கு விவாகம், ஒரு புருஷனுக்கு விவாகம் செய்யப்பட்ட ஒரு ஸ்திரீயோட விவாகம் செய்யப்பட்ட அந்த புருஷன் தங்களுடைய பரிசுத்த மெய் விவாகம் என்கிறதான அந்த விவாக பொருத்தனையை கிராஸ் பண்ணி, சரியா? கிராஸ், நான் சொல்றது புரிகிறதா? ஒட்டு போட்டு கிராஸ் என்று சொல்லும்பொழுது மீறி, என்னோட இருக்கிறீர்களா? கிராசிங் த லைன், கிராசிங் த வெட்லாக், கிராசிங் த ஹோலி மேட்ரிமனி, பரிசுத்த மெய் விவாகத்தை அவர்கள் மீறி, ஹைபிரிட் கிராஸ் என்று சொல்லும் பொழுது ஹைபிரிட், நான் சொல்ல புரிகிறதா? எத்தனை என்னோட இருக்கிறீர்கள்? அப்படி மீறி அதை செய்யும் பொழுது பிரதர் சிஸ்டர், and bring in an illegitimate child, the generations will not come into the kingdom of the Lord until 10 generation. அந்த அதை மீறி கிராஸ் பண்ணி அவள் உள்ள வரும் பொழுது 10 தலைமுறைக்கு தேவன் அவர் சபையில் அனுமதிக்கல. அதுதான் இந்த கலப்புடைய தீவிரம், அந்த மோசமான நிலைமை. அதுதான் ரிசல்ட். பாருங்க, ஏவாள், she brought a hybrid child. கலப்பின் வழியிலே ஒரு குழந்தையை அவள் கொண்டு வந்தாள், ராட்சத குழந்தையை கொண்டு வந்தாள். Amen. And the hybrid child was Cain. அந்த கலப்பின் குழந்தை பேர் என்னது? என்னங்க? காயின்.
And through Cain came James. கைன் வழியாக ராட்சதர்கள் உள்ளே வந்தார்கள். இட்ஸ் ஆல்வேஸ் பீன் த கர்ஸ்ட் ஆஃப் த லார்ட் ஹைபிரிட். தேவனால் எப்பொழுதே சபிக்கப்பட்ட ஒன்று கலப்பு. அந்த கலப்புக்காக தான், அந்த இனக்கலப்புக்காக தான் தேவன் ஏவாளையும் ஆதாமையும் சர்பத்தையும் நியாயம் தீர்த்தார். ஹைபிரிட் எடுத்து வந்ததுனால தான் அவன் நியாயம் தீர்த்தார். வார்த்தையை மீறினதுனால தான் அவங்க வார்த்தையை மீறிட்டு அவங்க செய்த காரியம் ஹைபிரிட். வார்த்தையை மீறும் பொழுது நம்ம எப்பொழுதுமே செய்கிற காரியம் கலப்பு தான். சொல்றது புரிகிறது சிஸ்டர்? பாருங்க, அதுக்காக தேவன் அவர்களை சபித்த. இட்ஸ் ஆல்வேஸ் பீன் த கர்ஸ்ட் ஆஃப் த லார்ட் ஹைபிரிட். ஸ்டே அவே ஃப்ரம் இட். அதிலிருந்து விலகி இருங்கள் பிரதர் சிஸ்டர். ஹைபிரிட் ரிலிஜியன் டோன்ட் மிக்ஸ் இட். கலப்பு மார்க்கத்தோடு கலவாதிருங்கள். பாருங்க, இந்த ஸ்தாபனங்கள் மூல உபதேசத்தோடு தேவனுடைய விசுவாசத்தை கலந்து விட்டார்கள். மூல தேவனுடைய வல்லமையோடு அவர்கள், நீங்க பாருங்க, மூல உபதேசத்தோடு அவர்கள் இந்த ஸ்தாபன கோட்பாடுகளை கலந்து விட்டார்கள். மூல விசுவாசத்தோடு இந்த கோட்பாடுகளை கலந்து விட்டார்கள். ஆனால் தேவன் சொன்னார், கடுகளவு விசுவாசத்தை குறித்து பேசினார். ஆமென். மத்தேயு 17:20 அவர் பேச கடுகளவு விசுவாசம். ஏன் அது கடுகளவு விசுவாசத்தை பேசினார்? நிறைய பேர் நினைப்பாங்க, சின்ன விசுவாசம் இருந்தால் போதும். அந்த சின்ன விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையா? மலையே சின்ன விசுவாசம் இருந்தால் மலையே பேர்க்கலாமே, அந்த சின்ன விசுவாசம் இருந்தால் உங்க தலைவலி போவாதான் நிறைய பேர் பிரசங்கம். அல்ல, சின்ன விசுவாசத்தை குறித்து பேசவில்லை இயேசுவானவர். என்னோட இருக்கிறீர்களா? இந்த கடுகு இருக்கிறதுலே சின்ன ஜீவராசி. இந்த கடுகு எதோடு நீ என்ன பண்ண முடியாது? கலப்பே செய்ய முடியாது. யூ கான் ஹைபிரிட் எ மஸ்டர்ட். கடுகு நீங்க கலப்பே செய்ய முடியாது சிஸ்டர். ஜீசஸ் said if you have the faith of a mustard seed. Why did he like a mustard seed? Mustard won't mix with anything, nothing. கடுகு தன்னை எதோடும், கடுகோடு நீங்கள் எதையும் சேர்க்க முடியாது. கடுகு எதோடும் சேராது. You aren't hybriding it. It's mustard. நீங்கள் அது ஒரு காலம் ஹைபிரிட் பண்ண முடியாது. இது கடுகா இருக்கிறது. Men who are born of the spirit of God is God's sons and daughters. தேவனுடைய ஆவினால் பிறந்தவர்கள் எவர்களோ மறுபடியும் பிறந்தவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய குமாரனும் குமார்த்தியுமாய் இருக்கிறார்கள். They don't mix with the world. அவர்கள் உலகத்தோட கலவாதவர்கள். They are not hybrid. அவர்கள் இனக்கலப்பு செய்பவர்கள் அல்ல. அவர்கள் இனக்கலப்பானவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்கள். அவர்கள் உலகத்தோடு கலவாதவர்கள். They stay with the word. அவர்கள் வார்த்தையோடு நிலை நிற்பவர்கள். They stay with God. அவர்கள் தேவனோடு நிலை நிற்பவர்கள். They stay with his program. தேவனுடைய திட்டத்தோடு அவர்கள் நிலை நிற்பவர்கள். They stay with the spirit. They don't want nothing of the hybrid stuff. அவர்கள் தேவனுடைய ஆவியோடு நிலை நிற்பவர்கள். அந்த ஹைபிரிடால் உண்டான எந்த ஒரு காரியம் அவர்களுக்கு தேவையே கிடையாது. ஆமென். தேவன் மாறுதவராக இருக்கிறது சிஸ்டர். பாருங்க, the church keeps dwarfing from the day of Pentecost by interbreeding with the world. பாருங்க, பெந்தேகோஸ்தே சபையிலிருந்து அப்படியே சபை பாருங்க, இன்னைக்கு அநேக குள்ளர்களை நான் பெற்றிருக்கிறோம் பூமியில. நான் குள்ளமானவங்களை பத்தி பேச நினைக்காதீங்க. டுவாஃப்னா குள்ளன். என்னோட இருக்கிறீர்களா? பாருங்க, இவர் என்ன பத்தி பேசிட்டார், குள்ளன். யாரும் குள்ளமா இருந்தாலும் தயவுசெய்து நான் அவங்கள பத்தி பேசல. பாருங்க, இயேசுவானவர் சொன்ன மாதிரி தான். பார்வை இல்லாதவன் பார்த்துட்டான். என்னோட இருக்கிறீங்களா? பார்வை இருக்கிறவனால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல அப்படின்னு இயேசுவானவர் சொன்ன கதை தான் இது, இந்த குள்ளம் கதையும். பெந்தேகோஸ்தே நாளில் தேவன் பரிசுத்தாவியை கொடுத்தார். என்னோட இருக்கிறீர்களா? பாருங்க, அப்போஸ்தலன் எபேசு சபை, எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா மட்டுமாக அந்த மூல வார்த்தைக்காக அப்படியே நின்னாங்க. நிசேய கவுன்சில் உருவான பொழுது எல்லாத்தையும் கலந்து என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் கலந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு புது டாக்டரின், புது ஸ்தாபனத்தை நிசேய கவுன்சில் உருவாக்கிட்டாங்க. உருவாக்குனாங்களா? அப்போ பரிசுத்த ஆவியிலிருந்து சபை என்ன பண்ணிடுச்சு? கொஞ்சம் கவனிக்கிறீர்களா? கொஞ்சம் கம்மி ஆயிட்டாங்க. அப்புறம் கேத்தலிக்ல இருந்து யார் வெளியே வந்தது? புரோட்டஸ்டன்ட்ஸ் வெளியே வந்தாங்க. லூதர் வெளியே வந்தாரா? லூதர் வெளியே வந்து கேத்தலிக் கிட்ட என்ன கத்துக்கினாரோ அது என்ன பண்ணாரு? அது கூட இன்னும் கொஞ்சம் கொள்கை, கோட்பாடு, மனுஷன் ஞானத்தை இன்னும் கொஞ்சம் போட்டாரா? சீர்திருத்தெல்லாம் பண்ணார். இதெல்லாம் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் வளரல அவங்க. மாறாக தேவனுடைய வார்த்தையில் இருந்த தேவனுடைய வார்த்தை, they made the word of God none effect. அதெல்லாம் சேர்த்ததுனால எதுக்கு எஃபெக்ட் கம்மி ஆயிடுச்சு? தேவனுடைய வார்த்தைக்கு கம்மி ஆயிடுச்சு. அப்ப தேவ மனுஷன் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிட்டான்? குள்ளமாயிட்டான். என்ன இருக்கிறீர்களா? அப்ப அதுல இருந்து லூதர்ல இருந்து யார் வெளியே வந்தது? வெஸ்லி வந்தாரு. பாருங்க,
கேத்தலிக் மூலோபதேசத்தை கேத்தலிக் கொஞ்சம் குழப்பி அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ணி அது என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் அது ஒரு எஃபெக்ட் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வந்த, நான் சொல்றது புரிகிறதா? நீங்கள் ஒரு கதை கேட்டிருப்பீங்களா சிஸ்டர்? ஒரு ராஜா மக்களுக்கு நிறைய உதவி பண்ணாராம். ஆனால் மக்கள் இன்னும் ஏழையாகவே இருக்கிறாங்க. அப்போது ராஜாக்கு சந்தேகம், என்ன நான் இவ்வளோ உதவி செய்கிறேன், அப்போ மக்கள் ஏழையாக இருக்கிறாங்களே. அப்போ அந்த அவர் அமைச்சர்கிட்ட கேட்டாராம், எல்லா அமைச்சரும் எனக்கு தெரியல ராஜாவே, ஜனங்க வந்து ஒழுங்காக செலவு பண்ணுறது கிடையாது, இது பண்ணுறது கிடையாது, அப்படி பண்ணுறது கிடையாது அப்படின்னு நிறைய சாக்கு போக்க சொல்லிட்டாங்க. சரி இன்னும் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம், நிறைய போட்டால் கூட ஜனங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. ரொம்ப நாள் குழப்பாச்சு. அப்போது திருப்பி ராஜா கேட்டார், என்ன தான் நடக்குது சொல்லுங்க. ஒரு அமைச்சர் வந்தார். வந்து, ராஜா என்ன நடக்குது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெண்ணெய் உருண்டை எடுத்து என்ன பண்ணாராம் அவரை. மேபி இந்த கதை நீங்கள் கேட்டிருக்கலாம், நான் ஒரு பேப்பரில் படித்தேன். ராஜா கிட்ட கொடுத்தாரு. இப்போ இதுதான் நீங்கள் கொடுக்குற நலத்திட்டம், போய் ஜனங்கிட்ட சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு லேமேன் எடுத்து வந்து, ஒரு குடியானவனை எடுத்து வந்து நிறுத்திட்டார். ராஜா எடுத்து வந்து ஃபஸ்ட்டு ராஜா எடுத்து போய் நேராக கொடுப்பாரா? போர்ட்ஃபோலியோ படி என்ன பண்ணுவார் அவர்? எடுத்து போய்ட்டு அமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க இல்லையா? அமைச்சர் யார்கிட்ட கொடுப்பாங்க? அவங்களுக்கு கீழே இருக்கவங்க. அப்படியே அந்த வெண்ணெய் உருண்டை எல்லா கையிலையும் பாஸ் ஆகி கடைசியில் ஏழை குடியானங்கிட்ட போகும்போது அந்த வெண்ணெய் உருண்டை எம்தூண்டு இருக்குது. ஏன் பாதி எல்லாருக்கும் அந்த வெண்ணெய் உருண்டை என்னாச்சு? எல்லா கையிலையும் ஒட்டிக்கிச்சு. அது எல்லா கையிலையும் ஒட்டி. நான் சொல்றது புரிகிறதா? நிறைய பேருக்கு இந்த கதை இதை போய் பேசுவாங்க, பாஸ் அருமையாக ஒரு கதை சொன்ன கவனிச்சிங்களான்ட்டு. நான் சொல்ல வந்து இந்த கதை கிடையாது. கூட இருக்கிறீங்களா? சொல்ல வருது இனிமே தான். பாஸ்ட் என்ன அருமையாக கதை சொன்னா தெரியுமா? அது கிடையாது காரியம். பாருங்க, தேவன் பரிசுத்த பெந்தேகோஸ்தே நாள் மூல உபதேசத்தை அளித்தா இல்லையா? கேத்தலிக்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கிட்ட வந்த போது கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து போட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லை, அப்போதான் நல்லா கடந்து போயிடுச்சு. டிவைன் ஹீலிங்லாம் போயிடுச்சுப்பா. பேதுலாம் தூக்கி போடுப்பா, மறியல் எத்தணுவாப்பா, என்னப்பா நீ சென்டிமெண்ட், தாய் சென்டிமெண்ட் எத்தணுவாப்பா. அப்போ பாருங்க ஜனங்களாம் இப்படி அச்சு பிடிச்சி சபைக்கு வராங்க பாருங்கப்பா. அப்படி அங்கிருந்து எங்க வந்துச்சு? லூதர் கிட்ட வந்துச்சு. லூதர் என்ன பண்ணாரு? ஆல்ரெடி அது சிறுமைப்பட்டு போய்க்குது. தேவடைய வார்த்தாங்க ஃபர்ஸ்ட் அவனை சிறுமைப்பட்டு இருக்கிறாரு. உன்ன என்ன பண்ணிட்டாங்க அவங்க? எத்தனை வந்த இதை சேரு அதை சேரு, நீ 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 படிச்சிருக்கியா, நீ தான் பிஷப்பு, நீ படிச்சிருக்க, நீ தான் டீக்கன், நீ ஒழுங்கா வருவியா, நீ இது பண்ணுவியா, நீ தான் டீக்கன், நீ தான் இது, நீ தான் பிஷப், நீ தான் ஆர்ச் பிஷப், நீ தான் ஏரியா பிஷப், ஓட்டு போடுப்பா, ஒரு சின்ன பாலிடிக்ஸ் பண்ணுப்பா. சரியா? லூதர் பண்ணல, லூதரன்ஸ் பண்றாங்க. லூதர் கிட்ட இருந்து யார் வெளியே வந்தது? வெஸ்லி வந்தது. வெஸ்லி கிட்ட இருந்து வந்தாங்க யாரு? இது நம்ம விரிவா அர்த்தவாத்தில் பார்க்கலாம். நமக்கு டைம் முடிஞ்சு. எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? வெஸ்லி கிட்ட இருந்து பெந்தேகோஸ்தே வந்தாங்க. இப்போ வர 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 மனுஷங்க வளரல. இப்போ ஏன் உங்க குள்ளர்கள் தீர்க்கதரிசி சொன்ன கவனிக்கிறீர்களா? அல்லேலூயா, ஆமென். எத்தனை என்னோட இருக்கிறீர்களா சிஸ்டர்? பாருங்க, ஆவில பலப்படுவதற்கு பதிலாக உண்மையாகவே மூல சபையானது இன்னைக்கு இருந்திருந்தா, அதோடைய தொடர்ச்சி இன்னைக்கு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் சிஸ்டர்? இன்னத்துக்கு ரேப்சர்ல முடிஞ்சிட்டு இருக்கோம் எப்பயோ. எத்தனை என்னோட இருக்கிறீர்கள்? ஆனா அந்த தருணத்துல நம்ம வந்துட்டோம். அப்போ நல்ல கவனிங்க. இப்ப அப்படியே குளமாயினே வரும்போது அந்த குள்ளங்களுக்குள்ள இருந்து நம்ம வரல. ஆமென். ஏன்னா திருப்பியும் மூல உபதேசத்தை டைரக்டா யாருக்கிட்டே ஆண்டவர் கொடுத்தாரு? இந்த ஏழை குடியான நான் என்கிட்டே ஆண்டவர் கொடுத்துட்டார், உங்ககிட்டே அது கொடுத்துட்டார். ஆமென். நீ ஆவியில் பலப்படுத்தத்தக்கதாக, கிறிஸ்துவை போல் மறுரூபம் ஆகத்தக்கதாக, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் ஆகத்தக்கதாக. ஆமென். அல்லேலூயா. ஆனா மறுபடியும் நீ அதை கலப்பாக்கிட்டேன் பிரதர் சிஸ்டர், இதுக்கப்புறம் உன்னை யார் காப்பாற்ற போறது? என்னோட இருக்கிறீர்களா? உன்னை மீட்ட ரத்தத்தை அவமானம் என்று கருதி நீ மறுபடியும் சிறுவையில் அடைப்பேன்னு சொன்னா திருப்பியும் உன்னை ரட்சிப்பார் ஆண்டவர். we should be very careful. Amen. நல்ல கொண்டாட்டமா டினாமினேஷன் பத்தி குறை சொல்லிட்டு நம்ம ஜீவித்தை நம்ம விட்டுடக்கூடாது. Amen. நம்ம ரொம்ப பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரதர் சிஸ்டர், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனோட ஒப்புரவாக்குங்க. ஆமா, தன்னிடத்தில் வருகிறத எந்த ஒன்றையும் அவர் புறம்பே தழுகிற தேவன் அல்ல.
யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஏன்னா அவர் உலக தோட்டத்துக்கு முன்னாடி முன் குறிச்சிட்டார். இதுதான் உன்னுடைய பொசிஷன், இதுதான் உன் ஸ்தானம். உன்னை குமாரன் அவர் தெரிந்து கொண்டார். ஏய்மேன். நீ கெட்ட குமாரனா போனாலும் திருப்பி நீ தேவனுடைய குமாரன் தான். அந்த ஜீன் உனக்குள்ளாக தான் இருக்கும். ஆனால் நீ மனம் திரும்ப அந்த தருணத்துக்காக தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். ஏய்மேன். தேவன் மாறதவராக இருக்கிறார். ஆகவே கடுகள விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். கடுகள விசுவாசம் எது மேல் இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின் மீது. ஏதோ ஒரு சின்ன விசுவாசம், தப்பா புரிஞ்சுக்காதீங்க, திருப்பி சொல்றேன். கடுகளவு விசுவாசம், சந்தேகம் இல்லாத, இனக்கலப்பு இல்லாத, உலகத்தால் கரைபடாத விசுவாசம், வார்த்தையின் பேரில் உள்ள விசுவாசம் சபைக்கு தேவையா இருக்கிறது. ஏய்மேன். தேவன் அதற்காக தான் இந்த செய்தி அனுப்பினார். அல்லேலூயா. இந்த சாயங்கால செய்தியின் நோக்கம் ஏய்மேன், கலப்பில்லாத விசுவாசத்தை மறுபடியும் சபைக்கு தருவதே, கலப்பில்லாத விசுவாசத்தை மறுபடியும் கொண்டு வருவதே, தேவகுமாரனை கொண்டு வருவதே. ஏய்மேன். வித்துள்ள சபையாக இது இருப்பதே. வித்து மறுபடியும் தன்னை பிரதி உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே தேவன் சபையை அவர் திரும்பி அளித்தார், திரும்ப அதை கொண்டு வந்தார். தேவன் மாறதவராக இருக்கிறார். எத்தனை என்னோட இருக்கிறீர்கள்? ஏய்மேன். நீங்கள் நேசிக்கிறீர்களா? பாருங்க, கலப்பு எவ்வளவு மோசமா வந்து பார்த்தீங்களா பிரதர் சிஸ்டர்? ஏய்மேன். ஒருவேளை அப்படியே நம்ம கலப்புள்ள விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுடைய எக்கானமில இருந்து நம்ம வெளியே போயிடுவோம். அவ்வளவுதான். We should be very careful. பாருங்க, we should demonstrate அந்த அப்போஸ்தலருடைய அந்த ஜீவியத்தை நம்ம கொண்டு வர வேண்டும். அந்த விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். அந்த வார்த்தை கேட்ட நிலைமையில நான் வரைக்கமாய் நிற்க வேண்டும். anchored faith. நங்கூரமிடப்பட்ட அந்த விசுவாசம் வார்த்தையின் பேரிலே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையின் பேரில் உள்ள விசுவாசத்தோடு அவருடைய ஸ்தானத்திலே பாருங்க, உங்களுடைய ஸ்தானத்திலே, உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல. ஓ தேவன், if God have been chosen you as a farmer, do a good farming. If God has been chosen you as a mechanic, be a good mechanic. Thank the Lord. ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. நல்ல விவசாயியா இரு, நல்ல மெக்கானிக்கா இரு. இல்லையா? என்னோட இருக்கிறீங்க நினைக்கிற சிஸ்டர், தேவன் மாறதா இருக்கிறார். ஆகவே நீ இப்படிதான் இருக்க வேண்டும், அப்படிதான் இருக்க, அதெல்லாம் இல்லை. கலப்பில்லாத விசுவாசம் உள்ளவனை இருக்க வேண்டும். மனுஷகுமாரன் வரும்பொழுது படிப்பை காண்பாரோ, உடையை காண்பாரோ, வசதியை காண்பாரோ? வசதியை காண்பாரோ? காண்பாரா? மனுஷன் வருவது எதை காண்பார்? விசுவாசத்தை காண்பாரோ? ரகுடு ஃபெய்த் வரட்டும் பிரதர் சிஸ்டர். ஆமென். அல்லேலூயா. அந்த நிலைக்கு நாம் வந்துட்டோம். அந்த கரடு முரடான விசுவாசம் நமக்கு தேவை. வார்த்தைக்காக நிலைநிற்கிற அந்த விசுவாசம் தேவை. பாருங்க, தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நம்ம தொடரலாம். எத்தனை என்னோட இருக்கிறீர்கள்? ஆமென். வருகிற சண்டே இதை குறித்து நம்ம திருப்பி பேசலாம் பிரதர் சிஸ்டர். இது தியானிக்கலாம். எத்தனை என்னோட இருக்கிறீர்கள் அது வரைக்கும்? ஆமென். நீங்கள் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க, தொடர்ந்து தேவனோட நிலைத்திருங்க பிரதர் சிஸ்டர். தேவனே கடுகளை விசுவாசத்தை எனக்கு தாரும், கடுகை போன்ற விசுவாசத்தை தாரும், கலப்பில்லாத விசுவாசம் பிரதர் சிஸ்டர். யார் என்ன சொன்னாலும் பிரதர் சிஸ்டர், ஓ தேவனே, யார் என்ன சொன்னாலும் சரி, உலகம் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய சிந்தை அதுக்கு திறந்து கொடுக்காம தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நான் திறந்து கொடுக்கட்டும். ஆமென். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்போம் பிரதர் சிஸ்டர். ஏன் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்? why do we have frustrations? why do we have fear? why we lose all our peace? ஏன் நம்ம சமாதானத்தை எல்லாத்தையும் இழக்கிறோம்? ஏன் நம்ம நிம்மதி இழக்கிறோம்? ஏன் இந்த பதட்டத்தோடு ஏன் ஜீவிக்கிறோம்? ஏன் பயம் வருகிறது நமக்கு? why do we have fear? why do fear cancer? why do you fear cancer? தீசன் தலைப்பில் பேச, ஏன் நீ புத்துநோயை பார்த்து பயப்படுற? என்னோட இருக்கிறீர்களா? சிஸ்டர், புத்துநோய் வந்தாலும் சரி வரலாம் சரி, நீ சாவதான் போற. ஏன் அதை பார்த்து நீ பயப்படுற? அல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு உன்னதமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் தேவன் நடக்கும் பொழுது இன்னும் தேவனை குறித்து நீங்கள் அதிகமான வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். தேவனுடைய வார்த்தையில நிலை நிற்கிறதான ஜனங்கள் தேவனுக்கு இருக்கும் பொழுது, பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் நிலை நிற்கும் பொழுது தேவன் உங்களை திடப்படுத்துவார். உங்களுடைய நிலையை உணர்ந்துக்கோங்க. ஜஸ்ட் ரியலைஸ் who you are. நீ யார் என்பதை உணர்ந்து கொள் பிரதர் சிஸ்டர். you are a son of God, you are a daughter of God. ஆமென். நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். ஆமென். பாருங்க, மறுபடியும் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் இனக்கலப்பையே சேர்க்க விரும்ப மாட்டான். இனக்கலப்பினால் they don't want any hybrided stuff. இந்த தியாலஜி, மனுஷனுடைய ஆலோசனை, பொன்மொழி, பழமொழி. ஆமென். என்னோட இருக்கிறீர்கள் சிஸ்டர், பாருங்க, அதெல்லாம் நீ எத்தனை கலப்பு, அதெல்லாம் கலப்பு. நல்லா தானே இருக்கு, நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா 100% it would be better.
வெளியே எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியரில் இட் வுட் பி பெட்டர். இன்சைட் வி ஹாவ் டு சி இன்டு த இன்சைட் லைஃப். அது உள்ளே இருக்கிறதான ஜீவனை நீ பார்க்க வேண்டும். அது கிறிஸ்துவின் ஜீவனா? ஜீவன் தான் ரொம்ப முக்கியம் சிஸ்டர். ஏய் மேன், எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? தேவன் மாறாதவர், நீங்கள் நேசிக்கிறீர்களா? ஆமென். கலப்பில்லாத விசுவாசத்தை மறுபடியும் தேவன் சபைக்கு அளித்தார். ஆதி நீ மறுபடியும் தேவன் நம்மளை திருப்பினார். மல்கியா 4:5-6 பிதாக்களுடைய இருதயத்தை அப்படியே வந்து பிள்ளைகளாகி நம்ம இடத்துல கொடுத்தார். ஏய் மேன், ஆமென். நம்ம அதுக்காக we should be we are a privileged people. நாம் சாக்கியம் பெற்ற ஜனங்கள். we should be glad. ஆமென். தேவனுடைய சபையில் சந்தோஷமா இருக்க வேண்டும். எதவே சந்தோஷமா இருக்கிறீர்கள்? நம்ம சரியான பாதையில் இருக்கிறோம். ஆமென். நம்ம சரியான விசுவாசத்தில் இருக்கிறோம். நம்ம ரேப்சரை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். தேவன் வரும்போது நிச்சயமாய் நாம் கைவிடப்பட போவதில்லை. we are going to transform, we are going to translate. மறுரூபமாக போகிறோம், மறுசாயலாக போகிறோம். ஆமென். தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் அசலான விசுவாசம் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். நான் ஜாக்கிரதையா இருப்பது சிஸ்டர். அசலான விசுவாசம் எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ கண்டபடியாக ஜீவிச்சிருந்தா பாருங்க, யூ வில் பி ரிசல்டட் இன் ஹைப்ரிட். கலப்பில் நீ முடிஞ்சிடுவே. கலப்பில் எந்த ஒரு கலப்பிலையுமே ஜீவன் கிடையாது. ஜீவன் இல்லாத காரியம் என்ன பண்ண முடியாது? உயிர் தழ முடியாது. ஏன்னா அதுக்குள்ள ஜீவன் இல்லை. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் சிஸ்டர்ஸ். காட் பிளஸ் யூ ஆல். ஜம்ப் பண்ணலாம். கல்லை முடிவு தலைகள் தாழ்த்துவோம். கிவ் பிரைஸ் டு காட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேவனுக்கு துதி செலுத்துங்கள். ஓ யுவர் லைஃப் டு ஹிஸ் ஓன் க்ளோரி. தேவனுடைய சொந்த மகிமைக்கென்று உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். சர்வ் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட்ஸ், வித் ஆல் யுவர் ஹார்ட். உங்களுடைய முழு இருதயத்தோடு தேவனை சேவியுங்கள். ஓ, தேவன் நல்லவர், தேவன் மாறாதவர், தேவன் தமது வார்த்தை குறித்த சிந்தையை மாற்றாதவர். வானம் பூமி ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒழியாது. இந்த எளிமையான மனவாட்டிக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆறுதல்! மனவாட்டிக்கு இருக்கிறதான ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா பிரதர் சிஸ்டர்? ஒரே ஒரு ஆறுதல், தேவன் வார்த்தையை மாற்ற மாட்டார். அந்த ஒரு தைரியம் போது மனவாட்டி ஜீவிப்பதற்கு. you can have your full confidence on God's word. தேவனுடைய வார்த்தையின் பேரிலே நீங்கள் உங்களுடைய முழு நம்பிக்கையை வைக்கலாம். you have to have confidence. நீங்கள் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் சிஸ்டர். வார்த்தை மீது விசுவாசம் இல்லாத பொழுது நாம் எங்க நம் தேவனுடைய குமாரன் குமார்த்தியாக முடியும்? எந்த ஒரு புத்திரனுமே தன் தகப்பனின் பாகமாக இருக்கிறானே. Amen. Anoint us, Lord. கர்த்தாவே எங்களை அபிஷேகியும். Anoint with your truth, Lord. சத்தியத்தினால் எங்களை அபிஷேகியும். ஓ, நாங்கள் நிலை நிற்கட்டும். முகமுகமாய் சத்துருவை சந்தித்து நாங்கள் அவனை மேற்கொள்ளத்தக்கதாக நாங்கள் நிலை நிற்கட்டும். கிருபையுள்ள தேவனே, நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். You are my strength when I am weak. You are my treasure that I see. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give up I'd be a fool. You are my all in all. Taking my sin, my cross, my shame, raising up again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I run dry, you fill my cup. You are my all in all. Oh Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy
கர்த்தாவே, உம்முடைய நாமம் ஒன்றே துதிக்கு பாத்திரமானது. எங்களை மீட்ட எங்கள் ராஜாவே, சேனைகளின் கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உம்மை போல் நாங்களும் பரிசுத்தர் ஆகும்படியாக ஓ எங்களுக்கான கண்ணாடியாய் இந்த பூமிக்கு வந்தவரே, உம்மை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை பார்த்து நாங்கள் மறுரூபமாகட்டும் ஆண்டவரே. உம்மை பார்த்து நாங்கள் திருந்தட்டும் கர்த்தாவே. உம்மை பார்த்து நாங்கள் திருந்திக் கொள்ளட்டும். உம்மை பார்த்து நாங்கள் வளரட்டும். உம்மை போல் நாங்கள் ஜீவிக்கட்டும். உம்மை போல் பேசட்டும். உம்முடைய குணலட்சணம் எங்களுடைய குணலட்சணம் ஆவதாக. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, கலப்பை எங்களை விட்டு அகற்றும் ஐயா. பூர்ண விசுவாசத்தை தாரும். Give us the perfect faith, Lord. பரிபூர்ண விசுவாசத்தால் எங்களுடைய இருதயங்களை நிரப்பியருளும் கர்த்தாவே. ஓ, இந்த கலப்பில் இருந்து எங்களை வேறு பிரித்தரே எமக்கு நன்றி. மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுத்தரே எமக்கு நன்றி. வாயின் வார்த்தையினால் அல்ல, அனுபவபூர்வமாக இன் எக்ஸ்பீரியன்ஸ் லார்ட். அப்படியே குமார் யாவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜாவே. ஓ, நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு நீரே காரணம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் கரங்களை உயர்த்துவதற்கு நீரே காரணம். ஓ, நாங்கள் துதி ஏறெடுப்பதற்கு நீரே காரணம். ஓ, எங்களை துதிக்க செய்தவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடுகளவு விசுவாசத்தை தருவீராக. Give us the mustard faith, Lord. கடுகின் விசுவாசத்தை, கலப்படமில்லாத விசுவாசத்தை தருவீராக. எந்தவித மோசமான நிலைமையிலும், ஓ எந்த விதமான போராட்டமான சூழ்நிலையிலும் அசையாமல் இருக்கத்தக்கதான விசுவாசத்தை தாருமாப்பா. Give us the anchored faith, Lord. அங்கூரமிடப்பட்ட இந்த விசுவாசத்தை தருவீராக பரிசுத்தாவியானவரே. ஜனங்களை ஆசீர்வதியும், அவர்கள் அபிஷேகியும், சத்தியத்தினால் அவர்கள் அபிஷேகியும். அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எம்மாவு சீஷர்கள் இயேசுவை கண்டது போல ஓ தன்னுடைய ஆவிக்குரிய மனவாளனவர்கள் காண்பார்களாக. ரெபேக்காளை ஆயத்தப்படுத்தும் பரிசுத்தாவியானவரே. இந்த செய்தியை கேட்டு ஈசாக்கை அவள் புரிந்து கொள்ளட்டும். ஈசாக்கு எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளட்டும் பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும் கர்த்தாவே. என்னோட ஆத்மாவை ஆசீர்வதியும் பப்பா. கர்த்தாவே, இந்த மூல விசுவாசத்தை தாரும். பூர்ண விசுவாசத்தில் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. முற்றிலுமாய் இந்த ஜனங்களை வேறு பிரித்தரலும் பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொருவரை அபிஷேகித்தரலும். வார்த்தைக்கு அவர்கள் ஒரு முழு நிலைப்பாட்டை எடுப்பார்களாக. உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களிடத்தில் பலப்படுத்தும் பரிசுத்தாவியானவரே. வருகிற நாட்களிலே தொடர்ந்து மோடி நெருங்கி ஜீவிக்க உதவி செய்திடும். வருகிற நாட்களில் தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க உதவி செய்யும். தேவரீர் அதிகரித்துக் கொண்டிருக்க தனது தொற்று பாதிப்புகள் எல்லாவற்றுக்கும் சீக்கிரத்தில் ஒரு முடிவை கொண்டு வரும். ஆகிலும் எங்களுடைய விருப்பம் அல்ல, நம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் ஆக கடவுது. ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் நாங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது ஓ கர்த்தாவே, எங்களுடைய பொதுவான கண்காணி ஆகிய பரிசுத்த ஆவியினர்கள் முன்பாக நாங்கள் கவனமாய் ஜீவிக்க உதவி செய்திடும் பரிசுத்தாவியானவரே. எங்களை நடத்தும், எங்களை பலப்படுத்தும், இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். எங்களுக்குள்ளாக இருந்து எங்களுக்கு போதித்தருளும். எங்களுக்கு போதிக்கக்கூடிய இந்த சத்தியத்தினால் எங்களை அபிஷேகியும். இந்த அபிஷேகம் எங்களுக்கு என்ன போதிக்கிறதோ அப்படியே நாங்கள் ஜீவிக்கட்டும். Anoint us, Lord. Anoint us, each and every one of us, Lord. Anoint each and every one of us. ஒவ்வொருவரும் அபிஷேகித்தருளும். தொடர்ந்து பலப்படுத்தும் கர்த்தாவே. ஓ, நீ சீக்கிரத்தில் வாரும். இந்த வருகைக்காய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தேவனே உமக்கு நன்றி. கிருபையுள்ள தேவனே உமக்கு நன்றி. உடைய கிருபைக்காக நன்றி. உடைய இரக்கத்திற்காக நன்றி. உடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. மறுபடியும் சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடும் வரை உடைய தெய்வீக பிரசன்னமும் கிருபையும் எங்களுடன் இருப்பதாக. தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதாக. எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தினால் இருதயங்களை நிரப்பி இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதாக. தேவரீர் பலவீனர்கள் சுகவீனர்கள் யாராவது இங்கே இருப்பார்களானால் அந்த ஜெபத்திலே அவர்கள் கரங்களை ஏறெடுப்பார்களானால் இப்பொழுது அவர்களை குணமாக்குவீராக. ஆமென். எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை. ஓ, அதே மூல விசுவாசம் எங்களுக்கு தேவை. கர்த்தாவே, நீர் இன்றைக்கும் சுகமளிக்கிற தேவன். உமது வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உம்முடைய உயிர் தேடுதலின் வல்லமை மாறவில்லை. ஆமென்.
எந்த கலப்புக்கும் இங்கே இடம் இல்லை. பிசாசும் எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு அந்த பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை. இன்றைக்கும் நான் சுகம் பெறுவேன். இன்றைக்கும் உடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஓ என் தேவன் என்னை குணமாக்கினீர். நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி. ஓ வியாதியை மாத்திரமல்ல என் ஆத்ம நோயையும் நீர் குணமாக்க வல்லவர். அல்லேலூயா. நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி ராஜா. சந்தேகம் இல்லாமல் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் நீ சுகம் கொடுக்கிற தேவன். ஆமென். பலவீனர்கள் சுகம் பெற்றதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வழிநடத்தும், பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். அருளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையிலே நாமத்தில் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், 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 ஆமென். சௌரி கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you brothers and sisters. Amen.